மேடம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்களா? சார் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சார். ஓகே. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் போகிறதுக்கு முன்னாடி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். என் நேம் ரமேஷ். ஸோ நானும் குரூப் ஒன்க்கு வந்து ஆஸ்பிரண்ட்டில் இருக்கேன். ஸோ லாஸ்ட்டு 3 இயர்ஸாக வந்து டிஎன்பிசி போட்டித் தேர்வுக்கு வந்து தயாராகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா குரூப் ஒனுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம் வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். பேரலி வித் ராஜ்கோபால் சார் கூட வந்து தமிழில் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ பேரலாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐகேனில் வந்து பார்த்திங்கன்னா புக் மேக்சின் தான் வந்து ரிலீஸ் பண்ணுறதா பிளானு. பட்டு இன்பிட்வீனில் வந்து சில கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணலாம். ஸோ மேபி வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி மோஸ்ட்லி வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ் மாதிரி கொடுத்துட்டு ப்ளஸ் ஜூன் மந்தோட சில கரண்ட் அஃபேர்ஸ் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் நம்ம. ஸோ ஜூன் ஃபஸ்ட்டு 15 டேஸில் உள்ள முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். சார் கொஞ்சம் சவுண்டாக பேசுங்க சார், வாய்ஸ் ஸ்லோவாக கேட்குது. வாய்ஸ் பிரேக் ஆகி கேட்குதுங்களா இல்லை சுத்தமாக கேட்கலீங்களா? கேக்குது சார். ஸ்லோவாக கேட்குது. கேக்குது சார், நல்லாவே கேக்குது சார். ஓகே ஓகே. இல்லை ஏன்னா மைக் வச்சு தான் பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, மேபி கேட்காதவங்க மேபி சிக்னல் செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகேங்க, நம்ம டாப்பிக்கில் போயிடலாம். பட் பிஃபோர் தட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மோஸ்ட்லி எல்லாத்தையுமே வந்து சிலபஸ் கையில் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா சிலபஸ் கையில் ப்ரிண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் சிலபஸ் என்னங்கிறத ஃபஸ்ட்டு கோத்ரூ பண்ணுங்கள். சிலபஸ் பேஸ் பண்ணி தான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது வந்து எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமும் பார்த்திங்கனாலுமே ஒரு முக்கியமான பங்கு வந்து வகிக்கும் கரண்ட் அஃபேர்ஸு. ஸோ அதனால் நம்ம டிஎன்பிசியில் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 1ஆக இருக்கட்டும், 2ஆக இருக்கட்டும், 4ஆக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து சிலபஸில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க என்னென்ன டாபிக்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் கவர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ கொடுக்குறேன் நான். நம்ம சோர்ஸ் பார்க்கலாம். ஏன்னா மித்த சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோர்ஸ் இருக்கும். ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், பாலிட்டியாக இருக்கட்டும், ஜாகிரஃபியாக இருக்கட்டும், எல்லா ஸ்டாஃப்ஸுமே வந்து உங்களுக்கு சோர்ஸ் கொடுத்துருப்பாங்க. மெயினாக சமச்சீரில் எங்கெங்கே பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. பட் கரண்ட் அஃபேர்ஸ்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே நமக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு சோர்ஸுங்கிறது ஒன்று கிடையாது. ஸோ மோஸ்ட்லி வந்து நியூஸ் பேப்பர் தான் சொல்லுவோம். ஏன்னா நியூஸ் பேப்பரில் முக்கியமான அன்னன்னைய நடப்புகள் எல்லாமே வந்து கவர் ஆகிடும். ஸோ அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து நியூஸ் பேப்பருக்கு தான் நம்ம சோர்ஸாக கொடுப்போம். ஸோ அதை தாண்டி இன்னும் சில விஷயங்கள் வந்து படிக்கணும். ஸோ அதை படிக்கணுங்கிறப்போ எதை பேஸ் பண்ணி படிக்கணும்னு நமக்கு தெரியாது. ஸோ அதுக்காக சிலபஸை வந்து எடுத்துக்கணும். சிலபஸில் என்னென்ன டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க அதை பேஸ் பண்ணி அது ரிலவெண்ட்டான இன்ஃபர்மேஷன் வந்து நியூஸ் பேப்பரில் இருக்கா, அப்படி இருக்கிற நியூஸ் வந்து நீங்கள் கேதர் பண்ணி பார்க்கணும். ஸோ நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லிக்கிறேன் இந்த விஷயம். ஏன்னா நிறைய இன்ஸ்டியூட்டோ இல்லை நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாவோ இல்லை நிறைய வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்கலாம். அதாவது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போது டிஎன்பிசி குரூப் 2 எக்ஸாம் வந்து சப்போஸ் நவம்பர் டிசம்பரில் வருது அப்படின்னா லாஸ்ட்டு 6 மந்த்ஸ் கவர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி போட்டு உங்களுக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் பல்காக ரெடி பண்ணி கொடுப்பாங்க கரண்ட் அஃபேர்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனில் இருக்காதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா மொத்தமாக கொடுத்து படிக்கும்போது அது நீங்கள் மக்கப் பண்ணுற மாதிரி தான் மீனிங்காக இருக்கும். ஆனால் டிஎன்பிசியில் கேட்குற கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே உங்கள் சப்ஜெக்ட்ஸ் கூட லிங்க் ஆகி தான் இருக்கும். ஸோ நீங்கள் மக்கப் பண்ணாலுமே ஏதாவது 1-2 கொஸ்டின் கிளியர் பண்ணலாம். பட் எல்லா கொஸ்டினையும் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் வந்துட்டு கிளியர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லையும் நான் ஃபேஸ் பண்ணதை வச்சு சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி அன்னன்னைக்கு வந்து ஒரு 1 ஹவராவது அட்லீஸ்ட் நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கோ இல்லை இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ரிலவெண்ட்டான டாபிக்ஸை கவர் பண்ணுறதுக்கோ அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவர். 1 ஹவருங்கிறது நான் சொல்கிறது ரொம்ப கம்மி.
அதை தாண்டியும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாதான் இதில் ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா இதில் வந்து ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் வந்துட்டா நிறைய வெயிட்டேஜ் வந்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், டெய்லி வந்து நியூஸ் பேப்பர் படிங்க. நியூஸ் பேப்பர் என்னென்ன படிக்கணுங்கிறத நான் சொல்கிறேன். அப்புறம் அது இல்லாமல் அடிஷ்னல் மெட்டீரியல்ஸாக வந்து ரெஃபர் பண்ணுங்கள். சம் கொஷின்ஸ் வந்து நீங்கள் நிறைய குவிஸ் ப்ரோக்ராம்ஸ் இல்லைன்னா வந்து சர்வேஸ் அந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து அன்னன்னைய டாபிக் படிக்கும்போது அன்னன்ன கொஷின் வந்து ஃப்ரேம் பண்ணி ஒரு நோட்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்ம சிலபஸ் பார்த்துடலாம். சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா கையில் வச்சுருந்தீங்கன்னா ரெஃபர் பண்ணுங்கள். சாரி, என்கிட்ட இந்த டைம் பிபிடி எதுவும் போட முடியல, ஏன்னா லாஸ்ட் மினிட்ல எடுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து நாங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் வரும்போது பிபிடி போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி. இப்போது சிலபஸ் வச்சுருந்தீங்கன்னா சிலபஸில் ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு டாபிக் வந்து ஹிஸ்ட்ரி கொடுத்துருப்பாங்க. ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் டைரி ஆஃப் ஈவெண்ட்ஸ் அண்ட் நேஷ்னல் சிம்பிள்ஸ் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதாவது அது என்ன மீன் பண்ண வராங்க அப்படின்னா, ரீசெண்டாக நடந்த நிகழ்ச்சிகள் இல்லைன்னா வந்து மீட்டிங்ஸு இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ளஸ் ஸ்டேட் கவர்மெண்ட், மத்திய அரசு மாநில அரசு ரெண்டும் சேர்ந்து நடந்தது. ஸோ இது வந்து ரிலவெண்ட் டு ஆல். அதாவது எப்படி சொல்ல வரேன்னா, இப்போது பொலிட்டிக்கலாகவும் ஒரு மீட்டிங் நடந்திருக்கலாம், எக்கனாமிக்ஸ் பொருளாதார ரிலவெண்ட்டாக ஒரு மீட்டிங் நடந்திருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு சமூக ரீதியான மீட்டிங்காகவும் நடந்திருக்கலாம். அது தாண்டி வெளியே வந்து பார்த்தீங்கன்னா மித்த கண்ட்ரிஸ், அதாவது நம்மளோட நெய்பரிங் கண்ட்ரிஸ் கூட இருக்கிற மீட்டிங் நடந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்ஸ் எல்லாமே வந்து கேதர் பண்ணுறது தான் வந்து அந்த பாயிண்ட்ஸ் அந்த சிலபஸில் அந்த டாப்பிக்கில் கவர் பண்ண வேண்டிய விஷயங்கள். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து இந்த பேக்ஸ் அண்ட் சம்மிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போது இந்த G7 மாநாடுலாம் நடக்கும் பாருங்கள். G7 மாநாடு, அப்புறம் ஏசியன் மாநாடு, அப்புறம் பிம்ஸ்டெக் மாநாடு, ஸோ சார்க் மாநாடு, இந்த மாதிரி மாநாடுகள்லாம் நடக்கும். ஸோ முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்குள்ள ரிலேஷனை படிக்கும்போது மோஸ்ட்லி இந்தியா கூட நெய்பரிங் கண்ட்ரி, அதாவது இந்தியாவுக்கு பக்கத்தில் அருகாமையில் உள்ள கண்ட்ரி கூட என்னென்ன ஸ்கீம்ஸோ இல்லை என்னென்ன விஷயங்கள் வந்து பரிமாறிக்கிறாங்க அப்படிங்கிறத மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும். அடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு இருக்கும். ப்ரொஃபைல் ஆஃப் ஸ்டேட்ஸுங்கிறது என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, இதுவும் அதே தான். ஸ்டேட் ஸ்பெசிஃபிக்கான ஈவெண்ட்ஸ். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் போட்டாங்க இப்போ ரீசெண்டாக. அப்புறம் அதே மாதிரி மத்திய பிரதேசில் ஒரு ஸ்கீம் போட்டிருப்பாங்க, பீகாரில் ஒரு ஸ்கீம் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட் ரிலவெண்ட்டாக முக்கியமான ஈவெண்ட்ஸ் வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் அந்த ப்ரொஃபைல் ஆஃப் ஸ்டேட்ஸுங்கிறத மீன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு எமினன்ட் பர்சனாலிட்டிஸ் அண்ட் பிளேசஸ் இன் நியூஸ்ன்னு இருக்கும். ஸோ அது உங்களுக்கு படிக்கும்போதே புரியும். ஏதாவது ஃபேமஸ் பர்சன்ஸ் இல்லை ஃபேமஸான பர்சன்ஸ் வந்து இறந்துருந்தாலோ இல்லை ஏதாவது அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாலோ, ஸோ அவங்கள பற்றினா நியூஸ் வந்து ஹாட் டாப்பிக்காக பேசும்போது அவங்கள பற்றி கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ஸ்போர்ட்ஸ்னால் ஸ்போர்ட்ஸ் அனைத்து வகையான ஸ்போர்ட்ஸுமே வந்து இன்க்ளூடட். இதில் கிரிக்கெட் மட்டும்தான் அப்படின்னு எதுவும் சொல்ல முடியாது. ஸோ இதில் மெயினாக வந்து நேஷ்னல் ஈவெண்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணுங்கள். இப்போ நேஷ்னல் லெவலில் ஏசியன் கேம்ஸ் நடக்குது அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கவர் பண்ணும். அதில் கோல்டு வாங்கினவங்க ஃபேமஸான பர்சன்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க என்ன விளையாட்டை சேர்ந்தவங்க, ஸோ அந்த மாதிரியான டீட்டெயில்ஸை வந்து ஸ்போர்ட்ஸில் கலெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் வந்து ரீசெண்டாக அதாவது நியூஸில் வர புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் தான். யாராவது புக் எழுதியிருப்பாங்க, அதை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் பார்க்கணும். இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக என்னென்ன பார்ப்பீங்கன்னா, அப்பாயின்மெண்ட்ஸ் ஏதாவது இப்போது நியூவாக ஏதாவது அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ப்ளஸ் அவார்ட்ஸ் அண்டு ஹானர்ஸ், ஏதாவது விருதுகள் கொடுத்துருந்தாங்கன்னா அதை பேஸ் பண்ணி பார்த்துக்கணும். அப்புறம் முக்கியமான தினங்கள், இம்பார்ட்டன்ட் டேஸ், இதில் மெயினாக வந்து மேக்ஸிமம் நேஷ்னல் லெவலில் இருக்கிற விஷயங்கள், டேஸ், இம்பார்ட்டன்ட் டேஸை வந்து கவர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதை தாண்டி இன்டர்நேஷ்னல் லெவலில் வேணால் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து ஹிஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் கவர் பண்ணணும். ஓகேங்களா? இதில் ஏதாவது டவுட் இருக்குங்களா?
ஓகே ஓகேங்க ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா சிலபஸில் பாலிட்டின்னு இருக்கும். பாலிட்டி அப்படின்னாலே ஒரே வார்த்தையில் நீங்கள் அந்த பாலிட்டி சப்ஜெக்ட்டும் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது ரிலவெண்ட்டாக கரண்ட் அஃபேர்ஸில் லிங்க் பண்ணி படிக்கணும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டம். ஸோ இது வந்து போத் மாநில அளவிலையும் சரி மத்திய அளவிலையும் சரி முக்கியமான பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், அதாவது நேஷனலிஸ்ட் பார்ட்டிஸ்ன்னு சொல்லுவோம், இங்கே ரீஜனல் பார்ட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இவங்கள பற்றின ஜஸ்ட் ஒரு ஓவர் என்ன பார்ட்டிஸ், அவங்க பார்ட்டிஸில் இருக்கிற லீடர்ஸ் யார், ஜஸ்ட் அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். ப்ளஸ் வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா பப்ளிக் அவேர்னஸ் அண்ட் ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி கவர்மெண்ட்டு பப்ளிக்ஸ்க்கு கொடுக்குற வெல்ஃபேர் ஸ்கீம்ஸோ இருக்கலாம், இல்லைன்னா வந்து திட்டங்கள் இல்லாமல் ஏதாவது ஒரு அட்வைசரியோ இல்லை பிளானிங்கோ அந்த மாதிரி ஏதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலவெண்ட்டாக நிர்வாகம் ரிலவெண்ட்டாக ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் இதில் வரும். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெல்ஃபேர் ஓரியன்ட் ஸ்கீம், கண்டிப்பாக நல்ல திட்டங்கள். இதில் முக்கியமாக எல்லா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸுமே கவர் ஆகிடும், போத் ஸ்டேட் அண்ட் சென்டர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மினிஸ்ட்ரியுமே கவர் ஆகிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பிரித்து படிக்கணும். அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ், இந்த பொலிட்டிக்கல் ரிலவெண்ட்டாக ரீசெண்டாக ஏதாவது இஷ்யூஸ் நடந்திருக்கு அப்படின்னா ஸோ அதை வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் இது கூட வந்து ரீசெண்டாக வந்து சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட் தீர்ப்பு பற்றின விவரங்களும் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஏதாவது ஒரு முக்கியமான கேஸில் ஒரு பாலிட்டி ரிலவெண்ட்டான ஒரு திருப்புமுனை கொடுக்குற அளவுக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ அதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து பாலிட்டியில் நீங்கள் கவர் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபின்னு கொடுத்துருப்பாங்க. ஜாகிரஃபியில் வந்து ஒரே ஒரு வார்த்தை மட்டும் கொடுத்துருப்பாங்க, ஜாகிரஃபியல் லேண்ட்மார்க்ஸ், அவ்வளோதான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து அப்படின்னா என்ன அப்படின்னா ஜாகிரஃபி, அதாவது புவியியல் சம்பந்தமாக இந்தியா பற்றின புவியியல் சம்பந்தமாகவும் உள்ள அனைத்து விவரங்களையும் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ அதில் எப்படி சொல்ல வரேன்னா முன்ன சொன்ன மாதிரி தான் இந்தியா சுற்றி உள்ள நெய்பரிங் கண்ட்ரிஸ், அருகாமையில் உள்ள கண்ட்ரிஸ், அவங்களுக்கு கூட உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஹிஸ்ட்ரியிலையும் மீட் ஆகும், இங்கே ஜாகிரஃபிலையும் மீட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இன்டர்லிங்க்டாகவும் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட், இந்த சுற்றுச்சூழல் சம்பந்தம். இப்போ ரீசெண்டாக June 5 வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் தினமாக கொண்டாடினாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஜாகிரஃபி ஓரியன்டாக நீங்கள் எடுத்துக்கணும் அந்த நியூஸை. ஸோ அதில் என்னென்ன ரீசெண்டாக கவர்மெண்ட் வந்து பாலிசி மேக் பண்ணாங்க, அந்த பாலிசினால என்ன என்விரான்மெண்ட்டில் என்ன யூஸு, ஸோ அதை வந்து எப்படி வெப்பமாகறத வந்து உலகம் வெப்பமாகறத வந்து தடுக்கிறதுக்கு இருக்குதா, ஸோ அதுக்கான திட்டங்கள் என்ன, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் இதில் ஜாகிரஃபியில் கவர் பண்ணணும். ஸோ ப்ளஸ் வந்து நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், அதாவது இப்போது ரீசெண்டாக சைக்ளோன் வந்தது இல்லைங்களா, ஸோ அந்த சைக்ளோன்ஸ் பேஸ் பண்ணி சைக்ளோனால் என்ன பிரச்சனைகள் நடந்தது, அதை வந்து எப்படி தடுப்பு பண்ணாங்க, அதாவது அதுக்கான டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எப்படி இருந்தது, ஸோ அதை பற்றின விவரங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜாகிரஃபியில் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆப்வியஸாக அடுத்தது எக்கனாமிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ் வந்து சோசியோ எக்கனாமிக்ஸ் இஷ்யூஸ்ன்னு இருக்கும். அதாவது ரீசெண்டான சமுதாய பொருளாதார ரிலவெண்ட்டான பிரச்சனைகள். இதில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகை பிரச்சனை, எஜுகேஷன், அப்புறம் கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு, பாவர்ட்டி, ஸோ இது வந்து எல்லாமே வந்து கவர் ஆகும். ஸோ அது ரிலவெண்ட்டாக ஸ்கீம்ஸ் இருந்தாலோ ப்ளஸ் வந்து பொருளாதார ரீதியாக ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருந்தாலோ ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எக்கனாமிக்ஸில் கவர் ஆகும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போது இன்னைக்கு நியூஸில் வந்து கூட அதை தான் சொல்லியிருந்தாங்க. அதாவது கொரோனா பாதிப்புனால உயிரிழந்த பேரண்ட்ஸு, அனாதையான குழந்தைங்களுக்கு வந்து நிதியுதவி, அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 lakhs வரைக்கும் டெபாசிட் அமௌண்ட் வந்து அவங்க பேரில் டெபாசிட் பண்ணி அட் த ஏஜ் ஆஃப் 18 வயசு முடிந்ததுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான திட்டங்கள் வந்து பொருளாதார ரீதியாக ஒரு திட்டங்கள் வந்து எக்கனாமிக்ஸ் இதுலேயும் கவர் ஆகும். ஸோ இதுவும் கவர் ஆகும். ப்ளஸ் வந்து பாலிட்டியில் உங்களுக்கு ஸ்கீம்ஸ்ன்னு நான் சொன்னேன் இல்லையா, வெல்ஃபேர் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், நலத்திட்டங்கள்.
ஸோ இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா மோரர்லெஸ் மேட்ச் ஆகும். ஸோ இப்படியும் படிக்கணும், அதில் என்ன இஷ்யூஸ் நடந்தது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் எக்கனாமிக் ரிலவெண்ட்டாக. ப்ளஸ் அடுத்தது வந்து முக்கியமான வந்து நம்மளோட ஆர்பி சென்ட்ரல் பேங்க். ஸோ அவங்க ரீசெண்டாக வந்து சில ரெகுலேஷன்ஸ் நடைமுறைகள் மாற்றிருப்பாங்க, சில பாலிசிஸ் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஒரு ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கவுன்சில்லாம் நடந்தது. ஸோ இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் வந்து என்ன சேஞ்சஸ் பண்ணாங்க? ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மெடிசனல் அதாவது கோவிட் ரிலவெண்ட்டான மெடிசனல் இதுக்கு எல்லாமே வந்து டேக்ஸ் வந்து குறைச்சாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் வந்து ஒரே வார்த்தையை சொல்லியிருப்பாங்க, லேட்டஸ்ட் இன்வென்ஷன்ஸ் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அதாவது புதிய கண்டுபிடிப்புகள் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் புதுசாக கண்டுபிடித்தது. ஸோ அது இங்கே இந்தியாவில் இருக்கலாம். இந்தியாவில் முக்கியமான இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு முக்கியமான சப்போர்ட் வந்து கொடுங்க. இன்டர்நேஷ்னல் லெவலில் அதிகம் நியூஸ் பார்க்க வேணாம். ஸோ இது எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே நேஷ்னல் லெவலில் மெயின் ஃபோக்கஸ் கொடுங்க, இன்டர்நேஷ்னல் லெவலில் அதிகம் போக வேணாம். இன்டர்நேஷ்னல் லெவலில் எப்போ போகணும் அப்படின்னா அதில் இந்தியா வந்து சம்மந்தப்பட்டிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அந்த விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு ஓவர்வியூவாக சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து சோர்ஸில் வந்து போயிட்டு பார்க்கணும். ஸோ இப்போ நான் சோர்ஸ்ன்னு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா 2 நியூஸ் பேப்பர் வந்து மெயினாக 2 நியூஸ் பேப்பர் கவர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஒன்று வந்து தினமணி நியூஸ் பேப்பர் தமிழ்நாடு, ப்ளஸ் வந்து தமிழில் தி ஹிந்து இருக்குது. இது ரெண்டும் நல்லா இருக்குது. அதாவது என்ன சொல்ல வரேன்னா முக்கியமான நியூஸ்கள் தான் அங்கே அதில் கொடுக்குறாங்க. ஸோ அதில் பேஸ் பண்ணி இப்போ இதில் கொடுத்த ஒவ்வொரு டாப்பிக்கும் அதில் என்னென்ன ஸ்கீம்ஸ் அதில் என்னென்ன நியூஸ் வந்து மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணி அதை நோட்ஸாக எடுத்து வைக்கணும். ப்ளஸ் வந்து இங்கிலீஷில் படிக்கிறீங்க அப்படின்னா ஆப்வியஸாக ஹிந்து நியூஸ் பேப்பர் தான். ஸோ ஹிந்து தாண்டி வெளியே படிக்க கஷ்டமாக இருக்குது, வெளியே போகிறேன் அப்படின்னா ஹிந்துவே ஈஸியாக தான் இருக்கும். திரும்ப திரும்ப படிக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அதிலே புரிஞ்சிக்க முடியும். ஸோ இதில் நியூஸ் பேப்பரில் எப்படி படிக்கணும் அப்படின்னா மெயினான விஷயங்கள் வந்து எடிட்டோரியல்னு ஒரு பேஜ் இருக்கும். நியூஸ் பேப்பர் பார்த்துருப்பீங்க, எல்லாருக்குமே தெரியும், எடிட்டோரியல் பேஜ்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு வந்து அதிக ஃபோக்கஸ் கொடுங்க. ஏன்னா அதில் வந்து ஒரு ஆர்டிக்கல் மாதிரி டிஸ்கஸ் பண்ணுவாங்க, ஒரு இஷ்யூஸ் எடுத்துகிட்டு அதில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதில் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். இப்போ நான் சிலபஸில் சொன்ன மாதிரி எல்லா டாப்பிக்லேயுமே கவர் ஆகக்கூடிய ஒரு இஷ்யூஸில் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நிறைய கிடைக்கும். ஸோ அது ஃபஸ்ட்டு கவர் பண்ணிவிட்டு ப்ளஸ் அதுக்கப்புறம் மித்த நியூஸஸ், அதாவது தமிழ்நாடு ரிலவெண்ட்டாக என்ன நியூஸ், தமிழ்நாட்டில் இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணாங்க, ஸோ என்னென்ன பொலிட்டிக்கல் ரிலவெண்ட்டாக என்ன பண்ணாங்க, அப்புறம் ஏதாவது ஸ்கீம்ஸ் அந்த மாதிரி என்னென்ன ஏதாவது அறிமுகம் பண்ணாங்களா, இல்லை யாராவது அப்பாயின்மெண்ட் பண்ணாங்களா, ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிங்க. ப்ளஸ் அது இல்லாமல் ஸ்டேட் வைஸ்ன்னு சொல்ல வரும்போது நேஷ்னல் லெவலில் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கேதர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் தான் ரொம்ப முக்கியமாக கவர் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஓகேங்களா? ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க. ஓகேங்க. மெயினாக சயின்ஸ் சொன்னா இல்லைங்களா, சயின்ஸில் வந்து சேட்டிலைட்ஸ், அதாவது இஸ்ரோ அண்ட் டிஆர்டிஓ, ஸோ இவங்க ரிலவெண்ட்டான இன்ஃபர்மேஷனும் பார்த்துக்கணும். ஸோ அதை நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் தான் வந்து நீங்கள் சிலபஸ் பேஸ் பண்ணி நியூஸ் பேப்பரில் கவர் பண்ணணும்.
ப்ளஸ் இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளது ஐகேன்லேயே வந்து மேகசின் ரெடி பண்ணுறோம். ஸோ அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நியூஸ் எடுத்து அந்த நியூஸுக்கான சிலபஸ் ஓரியன்டாக நியூஸ் எடுத்து அந்த நியூஸ்க்கான அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், அதாவது அதிலிருந்து சப்ஜெக்ட் கூட இன்டர்லிங்க் ஆகிற அனைத்து விதமான இன்ஃபர்மேஷனும் வந்து கவர் பண்ணுறோம். ஸோ அதில் நீங்கள் படிச்சீங்கன்னா ரெண்டுமே லிங்க் ஆகும். சப்ஜெக்ட்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் அட்மினில் கேட்டு பார்த்து படிச்சுக்கோங்க. ஸோ அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்குங்களா? நம்ம அடுத்து போகலாம். இன்ட்ரோடக்ஷன் சிலபஸ் ஓரியன்டாக இதுதான். ஸோ அடுத்து நம்ம நியூஸ்க்கு போகலாம். இல்லை வேறு எதனா டவுட்னாலும் கேளுங்க. இது எப்படி பார்க்கணும், என்ன படிக்கணும், எப்படி அப்படிங்கிற விஷயங்கள் கேளுங்கனாலும் கேளுங்க. யாருக்கும் எதுவும் இல்லைங்களா? நோ சார். அப்போ ஆல்ரெடி எல்லாரும் கரண்ட் அஃபேர்ஸ் கிளியராக இருக்கீங்க. சார் எப்படி நியூஸ் பேப்பரை ஷார்ட்டாக படிக்கிறது சார்? அதுதான் மேடம் சொன்னேன். இப்போது ஷார்ட்டாக படிக்கணும்னா எப்படி ஒரு 1 ஹவரில் முடிச்சிடலான்னு கேட்குறீங்களா? ஆமாங்க சார். இப்போ அது நியூஸ் பேப்பர் படிக்க கஷ்டமா இல்ல. இருக்குது. காரணமே எதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ், முக்கியத்துவம், எப்படி படிக்கணும் அதை சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே ஓகே ஓகே. மேபி இன்னி நியூஸ் பேப்பர் வச்சுருந்தீங்கன்னா பாருங்கள். இப்போது அதுதான் அந்த ஓவரியாக நான் சொன்னது அதுதான். ஃபஸ்ட்டு வந்து எடிட்டோரியல் நியூஸ் பாருங்கள். ஸோ எடிட்டோரியல் நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான, அதாவது எல்லா ரிலவெண்ட்டான இன்ஃபர்மேஷனும் அதில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை ஃபஸ்ட்டு பேஸ் பண்ணுங்கள், கவர் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு ரிலவெண்ட்டான நியூஸ். ஸோ ஏன்னா தமிழ்நாடு தான் மெயினாக நம்மளுக்கு டிஎன்பிசிங்கிறதுனால தமிழ்நாடு ரிலவெண்ட்டாக மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அதனால் தமிழ்நாடுன்னு சொல்லி ஒரு பேஜ் இருக்கும். நீங்கள் தமிழில் பண்ணாலும் சரி, இல்லை இங்கிலீஷில் படித்தாலும் சரி. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தினமணி எடுக்கிறேன். தினமணி எடுக்கணும்னா ஃபஸ்ட் பேஜ் வந்து ஹெட்லைன்ஸ் இருக்கும். ஸோ அது நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லோக்கல் நியூஸ் பேப்பர்ஸ், இப்போது சென்னை, சேலம், ஈரோடு அந்த மாதிரி இருந்தால் அந்த டிஸ்ட்ரிக்ட் ரிலவெண்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இருக்கும். எடிட்டோரியல்னா மீனிங்களா? தலையங்கம் சார். தலையங்கம். ஓகேங்க. ஸோ அதுதான் ரீஜனல் நியூஸஸ் இருக்கும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ரிலவெண்ட்டான நியூஸஸ் இருக்கும். ஸோ அது வந்து எல்லா நியூஸ் பேப்பரும் எடுத்து கவர் பண்ண முடியாது. பட்டு ரொம்ப முக்கியமான விஷயங்களாக இருந்தால் உங்களுக்கு தமிழ்நாடு ரிலவெண்ட் நியூஸ்லேயே வந்துடும். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் கம்மி ப்ரியாரிட்டி கொடுத்துட்டு தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இருக்கும். ரீஜனல் நியூஸ்க்கு அப்புறம் தமிழ்நாடுன்னு சொல்லி நியூஸ் இருக்கும். ஸோ அதை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் நான் நேஷ்னல்னு சொன்னேன் இல்லைங்களா? அதாவது தேசிய மித்த ஸ்டேட்ஸோ இந்தியா ரிலவெண்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அதுக்கப்புறம் இருக்கும். ஸோ அதை வந்து கவர் பண்ணணும். அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் வரும் உங்களுக்கு. ஸோ எக்கனாமிக்ஸ் ரிலவெண்ட்டாக இருக்கிற நியூஸஸ் வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் ஃபைனலாக வந்து உங்களுக்கு விளையாட்டு இருக்கும். விளையாட்டு சம்மந்தமான நியூஸஸ் வந்து கேதர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து மோஸ்ட்லி தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும் நியூஸ் பேப்பர். ஸோ இதில் முக்கியமான ப்ரியாரிட்டி இந்த மாதிரி போங்க. தலையங்கம், அதாவது எடிட்டோரியல் ஃபஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹெட்லைன்ஸ், அப்புறம் தமிழ்நாடு நியூஸ், அப்புறம் மாநிலங்கள் சம்மந்தமான நியூஸு, அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸு, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் போங்க. ஸோ உலகம் அண்டு
வர்த்தக ரிலவெண்ட்டாக இருக்கும். ஸோ இன்டர்நேஷ்னல் ரிலவெண்ட்டாக அதுவும் வந்து இந்தியா வந்து சம்மந்தப்பட்டால் அதுக்கு ரொம்ப ப்ரியாரிட்டி கொடுத்து பாருங்கள். ஸோ இப்படி தாங்க மேடம் பார்க்கணும். ப்ளஸ் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்லேயும் பார்த்தீங்கன்னா இதே கான்செப்ட் தான், இதே ப்ரியாரிட்டி ஹைரார்க்கியிலே போகலாம். வேறங்க ஏதாவது டவுட் இருக்கா? சார் வர்ச்சுவல் லேர்னிங் ஆப்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க சார், அதில் இருக்க கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கலாமா சார்? அது மட்டும் படித்தா போதுமா சார் ப்ளஸ் நியூஸ் பேப்பரோட? விர்ச்சுவல் லேர்னிங் ஆப்புங்களா? எஸ் சார். தெரியல மேடம், நான் இது வரைக்கும் கவர் பண்ணதில்லை. நான் வேணா ரெஃபர் பண்ணிட்டு சொல்கிறேன், அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏதோ ஆப் ராஜேந்திரன் சொல்லுங்க. ஸோ எக்ஸ்பிளனேஷன் மட்டும் சொல்லிடுறேங்கண்ணா. ஓகே. ஸோ மேடம், எல்லாத்துக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஸோ வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்க ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 6 மந்த் படிக்கலாமா 3 மந்த்ஸ் படிக்கலாமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் டிஎன்பிசிக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாவே கரண்ட் அஃபேர்ஸ் இது ஒரு ஒன் ஆஃப் த பார்ட், சரிங்களா? ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ஸும் சப்ஜெக்ட் ஓரியன்டாக வந்து அதுதான் கேட்பாங்க, சரிங்களா? ஸோ அதனால் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது அதோட பேக்ரவுண்டும் சேர்த்து படிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி இப்போ இருக்க ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 இயர் 2 இயர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் கேட்குறாங்க. ஸோ அதே ரிலேட் பண்ணி பழைய 2014-15 மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் இருக்கிற ஸ்கீம்ஸ் கூட கேட்குறாங்க, சரிங்களா? ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா கரண்ட் அஃபேர்ஸ் அண்டு ஜிகே, ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்க பாருங்கள். வெறுமனே கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் வச்சுக்காதீங்க, சரிங்களா? ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா சார் சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன், நான் பிஃபோராக வரல. ஸோ அந்த ஹிஸ்டாரிக்கல் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஈவெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும், சரிங்களா? ஸோ ப்ரொஃபைல் ஆஃப் ஸ்டேட்ஸு, அவார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் கரண்ட் இயரு, ஸோ பழசு எல்லாமே லிஸ்ட்டு எல்லாமே படிக்கணும், சரிங்களா? ஸோ அது எப்போ வேணாலும் எந்த கொஸ்டின்ஸ் வரான்னு கேட்க வாய்ப்பு இருக்கும், சரிங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது சயின்ஸ் அண்ட் டெக்கில் இருக்கட்டும், ஸோ கரண்ட் அஃபேர்ஸோட பழைய நிகழ்வுகள் அந்த அமைப்புகள் சம்மந்தமாக, ஸோ இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் அதே மாதிரி வந்து நீங்கள் கேட்டிங்க இல்லையா, ஸோ விர்ச்சுவல் லேர்னிங்கில் படித்தா போதுமா சார், இந்த 2 நியூஸ் பேப்பர் மட்டும் படித்தா போதுமா, இல்லை ஐகேனோட நம்ம மாஸ்டர் புக்கை மட்டும் படித்தா போதுமானா எதுவுமே கரண்ட் அஃபேர்ஸு ஃபுல்ஃபில் கிடையாது, சரிங்களா? நீங்கள் எந்த அளவுக்கு தேடல் அதில் மெனக்கடுறீங்களோ அந்த அளவுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் உங்களுக்கு ஸ்கோர் வரும், சரிங்களா? ஸோ இதுதான் இவ்வளோதான் அப்படிங்கிறது கரண்ட் அஃபேர்ஸ். அதுவும் டிஎன்பிசி பொறுத்த வரைக்குமே கிடையாது, லிமிட்டேஷனே கிடையாது. ஸோ எத்தனை வருஷம் படித்தாலும் படிச்சுட்டே இருக்க வேண்டியதான். புதுசு வந்துகிட்டே இருக்கும், பழசு இருக்கும், தியரி இருக்கும், அப்டேட்ஸ் இருக்கும். ஸோ அதை நம்ம பார்த்துக்கிட்டே போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ நம்ம படித்த சோர்ஸ்லேருந்து எந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் வருது அப்படிங்கிறது முக்கியம். ஸோ அந்த சோர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? ஸோ அது எந்த அளவுக்கு வந்து சரியான சோர்ஸை வந்து செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதனால் அந்த விர்ச்சுவல் லேர்னிங் மட்டும் சொல்லலை, நியூஸ் பேப்பர் மட்டும் எனஃப் கிடையாது. ஸோ அதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அந்த அளவுக்கு ஸ்கோரிங் வரும், சரிங்களா? ஸோ இப்போ நாங்களாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு டேக்கு வந்து 3-4 வெப்சைட் பார்த்து உங்களுக்கு 2-3 நியூஸ் பேப்பர் பார்த்து கலெக்ட் பண்ணுறதுக்கு பேக்ரவுண்டோட ரெடி பண்ணுறது 4 hours ஆகுது மினிமம், சரிங்களா? ஜஸ்ட் வந்து லைன் நோட்ஸை ரெடி பண்ணுறதுக்கே. ஸோ அதை வந்து டைப்பு அது அதர் ஒர்க்ஸு. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு நம்ம எந்த அளவுக்கு மெனக்காட்டுறோமோ அந்த அளவுக்கு மார்க் வரும் எல்லா சப்ஜெக்ட்டும், சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் கிடையாது. ஸோ ஒவ்வொரு டாபிக் எந்த அளவுக்கு டெப்த்தாக படிக்கிறோமோ ஸோ அதுலேருந்து ஒரு கொஸ்டின் மாட்டும் போது நம்ம படித்த பகுதி சார் மியூட் ஆயிடுச்சு சார். ஓகே இப்போ கேட்குதுங்களா? ஸோ அதனால் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் பார்க்காதீங்க, அதை ஸ்டாட்டிக் ஜிகேவோட ரிலேட் பண்ணுங்கள், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து கரண்ட் இப்போ நடக்கிறத மட்டும் பார்க்கக்கூடாது. ஸோ இப்போ இருக்க ஸ்ட்ராட்டஜி வந்து 2-3 இயர்ஸ் லாஸ்ட் இந்த 1 வருஷம் 2 வருஷம் கொஸ்டின் பேப்பர் எடுத்து 1.5 வருஷம் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா பழசு 18-19 கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, சரிங்களா? ஸோ அதனால் வந்து நல்லா ஸ்கீம்ஸை பொறுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது நல்லாவே தெரிஞ்சுங்க. எல்லா ஸ்கீம்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ், அடிக்கடி நியூஸ் பேப்பர் வர ஸ்கீம்ஸ்லாம் நல்லாவே தெரிஞ்சுங்க. ஸோ அதெல்லாம் அடிக்கடி கேட்பாங்க. ஒரு சில டைம் திரும்ப ஸ்கீம்ஸ் ஒரே ஸ்கீமை திரும்பி கேட்பாங்க. பார்த்தீங்கன்னா கிராம் சதக் யோஜனா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ December 25, 2000 வந்து வாஜ்பாய் அவருடைய பர்த்டே அப்போ ஸ்டார்ட் பண்ணது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 3-4 எக்ஸாமில் கேட்டாங்க ஒரே ஸ்கீமை எப்போ உருவாக்குனாங்க அதே கொஷின். ஸோ இது மாதிரி திரும்ப வரும்.
ஸோ அதனால் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் ஜிகேவோட ரிலேட் பண்ணி படிச்சிங்கன்னா ஸ்கோர் வில் பி ஹை. சரிங்களா? ஸோ அதை தான் நாங்கள் அந்த மேக்சினில் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். ஸோ சார் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுவார். ஸோ அதனால் வந்து நீங்கள் லிமிட்டேஷன் மட்டும் எந்த சப்ஜெக்ட்டுக்கு லிமிட்டேஷன் இவ்வளோதாங்கிறத ஃபிக்ஸ் பண்ண வேணாம். எந்த அளவுக்கு அதிகமாக படிக்கணும் அந்த அளவுக்கு ஸ்கோர் வரும். தேங்க்யூண்ணா. ஓகேங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? ஹிந்தி இங்கிலீஷ் வேற தமிழ்ல வருமா, மணில வருமா சார்? சார் கேட்கல சார், பிரேக் ஆகி கேட்குது சார். சார் ஹிந்தி இங்கிலீஷ்ல மட்டும்தான் எடிட்டோரியல் வருது, இது தமிழ் வருது. ஏதோ எடிட்டோரியல் சம்மந்தம் கேட்க வரீங்க, ஆனால் கிளியராக கேட்கல சார். சார் ஹிந்தி இங்கிலீஷ் பேப்பர்ல மட்டும் சார் எடிட்டோரிங் வந்து இங்கிலீஷ் மட்டும் இதுல மட்டும் தானே சார் வருது? ரிப்பீட் பண்றீங்களா? இல்ல சார், வாய்ஸ் இப்போ கிளியரா இல்ல, பிரேக் ஆகுது. சார் ஹிந்தி பேப்பர் ஹிந்தி இங்கிலீஷ் பேப்பர்ல மட்டும் தான் சார் எடிட்டோரியல் வருது. இல்லைங்க, இதுலயும் இருக்குங்க, தினமணிலையும் இருக்குங்க. ஓகே சார். தினமணியில பார்த்து சொல்லுங்க. இன்னி நியூஸ் பேப்பர் வச்சுருந்தீங்கன்னா பாருங்கள், பேஜ் நம்பர் வந்து 6, 6வது பேஜில் இருக்கும் பாருங்கள். ஸோ அதுதான் எடிட்டோரியல் நியூஸ்னு சொல்ல வரோம். இன்றைக்கி வந்து மோடி கவர்மெண்ட் வந்து 7 ஆண்டுகள் சாதனைகளை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே சார், தேங்க்யூ. சரி, வேறு ஏதாவது டவுட் இருக்குங்களா? போகலாங்களா சப்ஜெக்ட்? ஹலோ சார், இப்போ கரண்ட் அஃபேருக்கு வந்து என்ன சாட்டர்டே என்ன சொல்ல முடியுங்களா? இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பல ஸ்கீம் வருதுங்க, பிஎம்ல ஆரம்பிக்குது, அதனால இதுல வந்து எல்லாமே கன்ஃபியூஷன் ஆகுது. என்ன ஒரு ஷார்ட்கட் சொல்ல முடியுங்களா சார்? ஷார்ட்கட் ஆக்சுவலாக என்னென்னா, இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹிந்தி பேரில் வரும் சார். பிஎம் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, பிரதான் மந்திரின்னு சொல்லி. ஸோ எல்லாமே மேக்ஸிமம் ஹிந்தி நேம் இருக்கும். அந்த ஹிந்திக்கு ஈக்குவலண்ட்டான மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். சரிங்க சார், அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு, அதான் சார். சரிங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கீம் போடும்போது நாங்கள் அதுக்கான மீனிங் என்னங்கிறத வேணால் ட்ரை பண்ணி போட்டு பார்க்குறோம். மேபி அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். சொல்லுங்க, வேறு ஏதோ கேட்க வந்தீங்க? கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க சார். ஓகேங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ஆக்சுவலாக வந்து நீங்கள் டெய்லியும் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு இன்ட்ராக்ஷனாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். மேபி நான் தனியாக நான் மட்டும் சொல்கிற மாதிரி இருக்கும். பட் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் இன்ட்ராக்ஷன் இல்லாமல் தான் இருக்கும். கொஞ்சம் இந்த கிளாஸ் பார்ப்போம். ஸோ அடுத்த கிளாஸ்லேருந்து மேபி வேணால் அந்த மாதிரியான ஆங்கிளில் வந்து ட்ரை பண்ணுவோம். ஸோ மேபி அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்க. ஸோ ஜூன் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் இப்போது ஜூன் 1லேருந்து 15க்கும் நான் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் மட்டும் தான் கவர் பண்ணுறேன். அதிகம் கவர் பண்ண ஒரு 1 ஹவரில் கவர் பண்ண முடியாது, ஏன்னா அதிக நியூஸஸ் இருக்குது. பட் மேக்ஸிமம் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து மேகசினில் போட்டுடுறோம். மேபி அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போது டாபிக் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா
தமிழ்நாடு ரிலவெண்ட்டாக பார்ப்போம். மேக்ஸிமம் தமிழ்நாடு ரிலவெண்ட் நியூஸ் வந்து கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ மேபி அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டாபிக் கவர் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ இருக்கிற பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா கோவிட், கொரோனா 19 தான் இப்போ இருக்கிற பிரச்சனை. ஸோ டெய்லி நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஏதாவது ஒரு நியூஸ் வந்து அப்டேட்டட் வந்துகிட்டே இருக்கும் கொரோனா ரிலவெண்ட்டாக. ஸோ இது எல்லாமே வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயந்தான். கொரோனா இஷ்யூஸ் பற்றி, COVID-19 பற்றி கண்டிப்பாக கேள்விகள் இருக்கும். லாஸ்ட்டு குரூப் 1 கொஸ்டின்லையும் கேள்விகள் இருந்தது. ஸோ அதே மாதிரி இப்போ இதுலேயும் எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் எப்படி கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதனால் மேக்ஸிமம் எல்லா விஷயங்களையும் வந்து கவர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொரோனாவை வந்து வேரியண்ட்டுன்பாங்க, அதாவது தீநுண்ணியல்கள்னு சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு கண்ட்ரியிலேருந்தும் ஒவ்வொரு வேரியண்ட் வந்து கிரியேட் ஆச்சு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கலாக ஒவ்வொரு கண்ட்ரியும் வந்து பிரச்சனை வந்தது. எப்படி எங்கள் கண்ட்ரி நேம் வச்சு இங்கேருந்து தான் நீங்கள் கிரியேட் ஆச்சுன்னு சொல்லலாம். ஸோ அப்படிங்கிறதுனால ஸோ அதுக்காக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணாங்க, அதுக்குன்னு ஒரு நேமிங் கொடுத்தாங்க. ஸோ இப்போது இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 நேமிங், கபா அண்டு டெல்டான்னு ஒரு வேரியண்ட் நேம். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடீஸ் அண்ட் ரிசர்ச்சர்ஸ்லாம் வந்து அனாலிசிஸ் பண்ணி டெல்டா வேரியண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ப்ரெட் வந்து அதிகமாக இருக்குது, அதனால தான் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் நிறைய ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஸ்டடீஸில் சொல்கிறாங்க. ரிசர்ச் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான நேம் வந்து பார்த்தீங்கன்னா B1.617.2 அப்படிங்கிறது தான் வந்து அந்த கோவிட் வேரியண்ட்டோட நேம். ஸோ இந்த மாதிரி மனப்பாடம் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி சீக்வன்ஸை வந்து ஆர்டரை வந்து பார்த்துக்கிறது கஷ்டமாக இருக்குங்கிறனால நேமிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கொடுத்தாங்க. ஸோ அதுக்கான நேமிங் வந்து இந்தியாவுக்கு வந்து டெல்டா. ஸோ இந்த மாதிரி மித்த கண்ட்ரீஸில் இருந்தும் உருவாகி மித்த ஏரியாஸ்க்கெலாம் வந்து ஸ்ப்ரெட் ஆனது. ஸோ அப்படி பார்க்கும்போது யூகே, யுனைடெட் கிங்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாங்கிற நேம் கொடுத்தாங்க. சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து கிரியேட் ஆனதுக்கு பீட்டா, அப்புறம் பிரேசிலேருந்து கிரியேட் ஆனதுக்கு காமா. ஓகேங்களா? ஸோ இது எப்படின்னா ஆல்ஃபா, பீட்டா, காமா, டெல்டா அப்படின்னாலும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ப்ளஸ் இது இல்லாமல் சார் கண்ட்ரி நேம் சொல்லுங்க சார். டெல்டா எந்த கண்ட்ரி? டெல்டா தான் மேடம் இந்தியா. டெல்டா இந்தியா B1.617.2. ஆல்ஃபா வந்து யுனைடெட் கிங்டம், பீட்டா வந்து சவுத் ஆப்பிரிக்கா, காமா வந்து பிரேசில். தேங்க்யூ சார். ஓகேங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது இதுக்கு வேக்சினேஷன் கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? வேக்சினேஷன் வந்து இங்கே மெயினாக 2, கோவேக்சின், கோவிஷீல்டு. ஸோ அதை பற்றி ஆல்ரெடி நிறைய தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ அது இல்லாமல் வெளிநாட்டிலேருந்து வந்தது ஸ்புட்னிக் V வந்து ரஷ்யாவிலேருந்து வந்திருக்கு. ஓகேங்களா? ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து இப்போ ரீசெண்டாக கார்பிவேக்ஸ்ன்னு சொல்லி ஒரு வேக்சின் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் டெஸ்டிங்கில் இருக்குது, இன்னும் அப்ரூவ் ஆகலை. மேபி அந்த வேக்சின் வந்ததுன்னா வேக்சின் தட்டுப்பாடு குறையறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அது இல்லாமல் யூஎஸ் கூடயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒப்பந்தம் வந்து ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் வந்து இப்போ ரீசெண்டாக யூஎஸ் போயிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அங்கே அமெரிக்காவில் கிரியேட் பண்ணக்கூடிய வேக்சின் வந்து பார்த்தீங்கன்னா Pfizer. ஸோ ஸோ வெளிநாட்டில் இருந்தும் வேக்சின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது உடனடியாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ப்ளஸ் மேபி இந்த இயர் எண்ட் இல்லைன்னா நெக்ஸ்ட் இயரில் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அது ரிலவெண்ட்டாக கண்டினியூஸாக வர நியூஸஸ் வந்து அப்டேட்டில் இருக்கணும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். சார் கார்னிவேக்ஸ்ன்றது அனிமல்ஸ், அனிமல்ஸ்க்கு வந்து ஒரு நிமிஷம் ரெஃபர் பண்ணி சொல்கிறேன். ரஷ்யால டிஸ்கவர் பண்ணிருக்காங்க சார். கார்வேக்ஸ்.
சார் அனிமல்ஸ். எதுங்க புரியல. இதை திரும்ப சொல்லுங்க, எனக்கு கேட்கல. அது கோவிட் வேக்சின் அனிமல்ஸ்க்கு பண்ணிருக்காங்க சார் ரஷ்யால. அது வந்து கார்வேக்ஸ். கரெக்ட். அதான் கார்னிவரஸ்ங்கிற மீனிங்ல கார்வேக்ஸ் இருக்கும். கரெக்டு தாங்க சார். கார்வேக்ஸ் ரெண்டும் ஒண்ணா சார்? இல்ல மேடம், 2 டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரே நிமிஷம் இருங்க, நான் நோட் பண்ணி சொல்றேன். நான் சொல்றது வந்து CORBEVAX. ஓகேங்களா? அதாவது ஹைதராபாத் பேஸ்டு பயாலஜிக்கல் இங்கிற கம்பெனி வந்து மேக் பண்ணக்கூடிய வேக்சின். ஸோ இது வந்து ஹியூமனுக்கு. கார்வேக்ஸ் CORVAXங்கிறது வந்து அனிமலுக்கு. ஸோ இப்போ நீங்கள் அனிமல் சொன்னதுனால நான் அதிலேருந்து ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது வண்டலூர் ஜூவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சிங்கம் வந்து இறந்துருக்கு கொரோனா அஃபெக்ட் ஆனதுனால. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 சிங்கம் இருக்குது. 11ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் சிங்கம் ஒரு போன வாரத்தில் இறந்தது. நேற்று வந்து ஒரு ஆண் சிங்கம் ஒன்று இறந்தது. ஸோ அனிமல்ஸ்க்கும் எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சு ஸோ அப்படிங்கிறத வந்து அனலைசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் தோ இப்போ லாக்டவுன் டைமில் யாருமே அங்கே போகலை, மக்களோட ஸ்ப்ரெட் இல்லை. பட் இருந்தாலும் அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ் மூலிமா ஸ்ப்ரெட் ஆகிருக்கலாம். ஸோ அதுக்கு வந்து எப்படி அனிமல்ஸையும் வந்து தனிமைப்படுத்தி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா சார்? அந்த அனிமல்ஸோட பேர் சார்? பேர் வேணுங்களா? பேர் பெண் சிங்கம் பேர் வந்து நீலான்னு நினைக்கிறேன். ஆண் சிங்கம் பேர் வந்து பத்மநாபன். ஓகே சார். பெண் சிங்கம் பேர் நீலா. ஆண் சிங்கம் பேர் வந்து பத்மநாதன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேக்சின் இப்போ போட்டுட்ருக்காங்க. வேக்சினில் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் ஒரு வில்லேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வேக்சின் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்தியாவிலேயே வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து அடல்ட் எல்லாருக்குமே வந்து வேக்சின் போட்ட இடமா அதை வந்து சொல்கிறாங்க. அது என்ன பிளேஸ்ன்னு தெரியுங்களா? காஷ்மீர் வேயான் டிஸ்ட்ரிக்ட் வில்லேஜ் சார். கரெக்டுங்க, வேயான் பந்திபுரா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. என்ன டிஸ்ட்ரிக்ட் சார்? பந்திபுரா. வில்லேஜ், வேயான் வில்லேஜ். இது உங்களுக்கு இதில் கூட கொடுத்துருப்பாங்க, ஒன் டைம் நோட்ஸா ராஜகோபால் சார் ஷேர் பண்ணியிருந்தாங்களே. ஸ்டேட் லெவலில் என்ன கொரோனா கேசஸ் சொல்லுவாங்களா சார் ஷார்ட்கட்டில்? ஸ்டேட் லெவலிங் சார் என்ன கேட்குறீங்க? ஸ்டேட் லெவலில் கரண்ட் அஃபேர்ஸ் சார். ஸ்டேட் லெவலில் கரண்ட் அஃபேர்ஸுங்க. ரிலவெண்ட் கொரோனாங்களா இல்லை ஜென்ரலாக கேட்குறீங்க? ஜென்ரலாக சார். ஓகே சொல்கிறேன்.
ஓகேங்க. மேபி ஸ்லோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் போகிறேன். ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ இந்த கொரோனா வந்து பார்த்தீங்கன்னா வேரியண்ட்டை வந்து பிரித்து பார்க்குறாங்க இல்லைங்களா? ஸோ அந்த பிரித்து பார்க்குறத வந்து ஒரு லெபார்ட்டரி வந்து தமிழ்நாட்டில் வந்து செட்டப் பண்ணுறதா டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாம்பிள்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இன்ஸ்டம் அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கிட்ட தான் கொடுத்து பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் டீட்டெயில்ஸ் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ப்ளஸ் வந்து அதில் என்னென்ன வேரியண்ட் இருக்குது, அந்த வேரியண்ட்டான ஃபுல் ஸ்டடீஸ், ஜீன் ரிலவெண்ட்டான ஸ்டடீஸ் எல்லாமே வந்து பெங்களூரு இன்ஸ்டம்ங்கிற கம்பெனி கொடுத்து தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்து இந்தியாவிலேயே வந்து ஒரு ஹெல்த் லெபார்ட்டரி வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு நியூஸ். அடுத்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் கருணாநிதி அவர்களோட பர்த் ஆனிவர்சரி கொண்டாடப்பட்டது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா 6 அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தார், சிறப்பு திட்டங்கள். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு 500 பெட்டு வசதி உள்ள ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டல் வந்து டெர்சரி லெவலில் வந்து கிரியேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக வந்து நிதி வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இலக்கிய மாமணி விருது வந்து தமிழ் ரைட்டர்ஸ்க்கு, தமிழ் எழுத்தாளர்களுக்கு வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அந்த அவார்டுக்கான பரிசு தொகை வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்சம். அதுக்கப்புறம் இலக்கிய விருதுகளான சாகித்ய அகாடமி விருது, ஜனன்பித் விருது, ஸோ இந்த மாதிரியான விருதுகள் வாங்கினவங்களுக்கு புதுசாக வந்து வீடு கட்டி தரதா வந்து பிளான் சொல்லியிருக்காங்க. இது ஒரு திட்டம். அடுத்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் கலைஞரோட இப்போ அண்ணா லைப்ரரி சென்னையில் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக கலைஞர் நூலகம் வந்து கிரியேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கான மதுரையில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கான நிதி வந்து 70 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க, பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து இப்போது அதாவது ஊனமுற்றவர்கள், அதாவது டிசேபிள்டு பெர்சன்ஸும் ப்ளஸ் 3ஆம் பாலினத்தவர்கள், தேர்ட் ஜெண்டர்ஸ், டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் வந்து உமன்ஸ்க்கு வந்து ஃப்ரீயாக போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 6 திட்டங்கள் வந்து கருணாநிதி அவர்களோட பிறந்தநாள் அப்போது சீஃப் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து இன்னொன்று நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் ஃபார்மர்ஸ், விவசாயிகளுக்காக வந்து பார்த்திங்கன்னா வேர் ஹவுஸ் வந்து கிரியேட் பண்ணி தரதாக சொல்லியிருக்காங்க. அதாவது நெல்களை வந்து பதப்படுத்தி வச்சுக்கிறதுக்காக வேர் ஹவுஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது தமிழ்நாட்டில் வந்துட்டு அடுத்த நியூஸ் பார்த்திங்கன்னா இப்போது நிதி ஆயோக் வந்து பார்த்திங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அதை பேஸ் பண்ணி ஒரு குறியீடு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கேரளா தான் வந்து டாப்பில் இருக்குது. இந்த நிலையான வளர்ச்சி திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 17 கேட்டகரி வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ அந்த 17லையும் வந்து சிறப்பாக செயல்படுது அப்படின்னு சொல்லி கேரளாவுக்கு வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு வந்து 2வது இடத்துல இருக்குது. ஸோ தமிழ்நாடு கூடவே வந்து ஹிமாச்சல் பிரதேசம் வந்து 2வது ரேங்க்கில் வந்து வந்திருக்காங்க. இதில் கடைசியாக ரேங்க் வந்து இது ஒன் மார்க் சொல்லுங்க. இப்போ செகண்ட் தமிழ்நாடு இது வளர்ச்சி திட்டங்கள் கேட்குறீங்களா? நிலையான வளர்ச்சி திட்டங்கள், எஸ்டிஜி கோல் கேட்குறீங்களா? சரி, ஓகேங்க. நிதி ஆயோக்கோட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், நிலையான வளர்ச்சி திட்டங்களில் 17 பிரிவுகள் இருக்குது. 17லையும் வந்து சிறப்பாக செயல்பட்டதுக்காக கேரளாவுக்கு வந்து முதலிடம், 2வது இடம் வந்து தமிழ்நாடுக்கும் ஹிமாச்சல் பிரதேஷ்க்கும் கொடுத்துருக்காங்க. இதில் கடைசியாக கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லீஸ்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பீகார். யூனியன் டெரிட்டரிக்காக கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இருக்கிறது சண்டிகார் யூனியன் டெரிட்டரி. ஸோ இதில் முக்கியமாக வந்து இந்த நியூஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது பாவர்ட்டியே இல்லை, ஏழ்மையே இல்லை அப்படிங்கிற மாநிலமாக வந்து தமிழ்நாடு வந்து முதலிடத்தில் வந்து செலக்ட் ஆகிருக்கு.
ஸோ இது ஓகே. ஸோ இது அடுத்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு சம்மந்தமாக வந்து இப்போது டேம் தண்ணி வந்து திறந்திருப்பாங்க. அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் குறுவை சாகுபடி செய்யக்கூடிய டைம் பீரியட். ஸோ இப்போ வந்து விவசாயிகளுக்கு தண்ணீர் தேவைங்கிறதுனால தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 12 அன்னைக்கு மேட்டூர் அணை வந்து திறக்கப்பட்டது. ஓகேங்களா, பாசனத்துக்காக தண்ணீர் திறக்க விடப்பட்டது. இது எப்பயுமே வந்து வருஷம் ஜூன் 12 தான் வந்து பிளான் பண்ணுவாங்க. ஸோ இந்த வருஷமும் அதே டேட்டு தான் வந்து தண்ணீர் வந்து திறந்து விட்டுருக்காங்க. ஸோ இதே மாதிரி இங்கே சென்னை சைடு வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா நதிநீர் திட்டம், அதாவது ஆந்திராவில் இருந்து கிருஷ்ணா நதிநீர் வந்து இங்கே சென்னை பகுதிக்கு வந்து வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து சென்னை மக்களுக்கான குடிநீர் பற்றாக்குறையை வந்து பூர்த்தி செய்வாங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து தண்ணீர் வந்து திறக்கப்பட்டு இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. ஓகே, அடுத்தது நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் +1 +2 எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்காக வந்து சிறப்பு குழு அமைச்சு அதுக்கான மார்க்லாம் வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஷனில் இருக்காங்க. ப்ளஸ் இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் பற்றினா ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கான அட்மிஷன்ஸ்லாம் எப்படி பண்ணலாம், ப்ளஸ் நீட் எக்ஸாம் வந்து தேவையா, அது வந்து மக்களிடத்தில் வந்து என்ன சிரமங்கள் ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி அனலைசிஸ் பண்ணுறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் ஏகே ராஜன் அப்படிங்கிற வந்து நியமிச்சிருக்காங்க. ஸோ அவரை வந்து ஒரு மாதத்துக்குள்ள ரிப்போர்ட்டு கொடுக்க சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இது ரொம்ப நாளாக கிடப்பில் கிடக்கிற திட்டம் எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில் தொப்பூருங்கிற ஏரியாவில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குவாலிட்டியான டெர்சரி லெவல், அதாவது 3ஆம் நிலை அளவுக்கான ரொம்ப வசதியான ஒரு மருத்துவமனை. ஸோ இதை வந்து பிளான் சொல்லிடும் 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது. பட் இன்னுமே வந்து அதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல. ஸோ அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து அழுத்தம் கொடுத்துருக்காங்க ஃப்ரம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. ஸோ அதே மாதிரி இந்து அறநிலையத்துறை மூலயமா வந்து பார்த்திங்கன்னா எல்காட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குது எல்காட் ஃபெசிலிட்டிஸ். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா கோயில்களோட சொத்து உரிமை, சொத்து சம்பந்தமான டீட்டெயில்ஸு, கோயிலோட டீட்டெயில்ஸு, அதாவது டீட்டெயில்ஸ்னால் என்ன சொல்ல வரேன்னா கோயில்களோட உள்கட்டமைப்பு பற்றின அனைத்து விவரங்கள், அப்புறம் அங்கே நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸு இல்லை சிறப்பு பிரார்த்தனைகள் அந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து மக்களுக்கு தெரியும்படியாக டிஜிட்டல் மூலயமா அதை வந்து கொடுக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து எல்காட்டுங்கிற நிறுவனத்தை வந்து பேஸ் பண்ணி பிளான் பண்ணுறதா டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நியூஸில் தமிழ்நாட்டில் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை அது வந்து இப்போது டைகர் ரிசர்வ்ஸ் இருக்கும். ஸோ அந்த டைகர் ரிசர்வ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இல்லீகலாக வந்து ரோட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. ஸோ இதில் நமக்கு தெரிவிக்கக்கூடிய விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை இந்த டைகர் ரிசர்வ் இப்போ ரீசெண்டாக February 2020 டைகர் ரிசர்வாக வந்து அந்தஸ்து கொடுத்தாங்க. ஸோ இதுதான் வந்து தமிழ்நாட்டில் 5வது டைகர் ரிசர்வ். இதுக்கு முன்னாடி 4 டைகர் ரிசர்வ் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆனமலை, கள்ளக்காடு, முண்டந்துறை, முதுமலை, அப்புறம் சத்தியமங்கலம், இது 4 ப்ளஸ் இப்போ வந்து 5வதாக வந்து இது. ஸோ நமக்கு தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த 5 டைகர் ரிசர்வ் வந்து தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இது எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைகை ரிவரில் கிராஸ் ஆகுது. அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை டைகர் ரிசர்வ் வந்து வைகை ரிவர் ரீஜியனில் வந்து பிளேஸ் ஆகுது. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சீஃப் மினிஸ்டர் வந்து
ஸ்டேட் டெவலப்மெண்ட் பாலிசி கவுன்சில்னு சொல்லி கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் எக்கனாமிஸ்ட் வந்து ஜெயரஞ்சன் அவரோட தலைமையில் அவர் வந்து வைஸ் சேர்மன். இதுக்கு சேர்மன் வந்து சீஃப் மினிஸ்டர் தான், ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து சேர்மன். வைஸ் சேர்மன் வந்து ஜெயரஞ்சன். இவங்களுக்கு கீழே வந்து ஒரு 8 மெம்பர் கமிட்டி பிளேஸ் பண்ணி ஸ்டேட்டுக்கான நலத்திட்டங்களை வந்து டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு கவுன்சில் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது சென்ட்ரலில் வந்து பிளானிங் கமிஷன் இருந்த மாதிரி இங்கே ஸ்டேட் பிளானிங் கமிஷன் அப்படின்னு இருந்தது. எப்போ இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கருணாநிதி அவர்களால் 1971 வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு அட்வைசரி போர்டாக வந்து கிரியேட் பண்ணாங்க. ஸோ அதனுடைய பார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த பாலிசி கவுன்சில் வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கக்கூடிய பாலிசிஸ் பற்றின கைடன்ஸ் எல்லாமே வந்து கொடுக்கக்கூடிய கவுன்சிலாக வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஒரு சிறப்பம்சம் என்னென்னா ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் வந்து இடம் பெற்றிருப்பாங்க. அதான் 3ஆம் பாலினத்தவர். அவங்க பேர் வந்து நார்த்தகி நடராஜ் அப்படிங்கிறவங்க இடம் பெற்றிருப்பாங்க. சார் மறுபடியும் ஒரு தடவை சொல்லுங்க அடுத்தது சார். தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா இது பொதுவாகவே வந்து தமிழ்நாடு தான் இதில் முதலிடம். என்னென்னா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, அதாவது உயர்நிலை பள்ளி உயர்நிலை படிப்பு படிக்கிறதுக்கான ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் வந்து ஹையஸ்ட்டாக இருக்குது. 51.4% இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல், அதாவது தேசியத்தோட ஆவரேஜோட டபுள் மடங்கு, கிட்டத்தட்ட டபுள் மடங்குன்னு சொல்கிறாங்க. தேசியத்தோட ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 27.1. ஸோ இதை விட டபுள் மடங்கு வந்து ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட டபுள் மடங்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. இது ஒரு முக்கிய குறியீடு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் தமிழ்நாடு ரிலவெண்ட்டாக முக்கியமான விஷயங்கள். ஸோ இதை தாண்டி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் லெவலில் போகலாம். நேஷ்னல் லெவலில் பார்க்கும்போது இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? ஏதாவது டீடைல்ஸ் சார் இப்போ லாஸ்ட் பாயிண்ட் சொன்னீங்க இல்லைங்க சார்? சொல்லுங்க. லாஸ்ட் பாயிண்ட் சொன்னீங்க இல்லைங்க சார், அந்த பாயிண்ட் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க சார். தமிழ்நாடு உயர்கல்வி, அதாவது கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோம்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 51.4. தமிழ்நாடு தான் வந்து எல்லா ஸ்டேட்டோட டாப்ல இருக்கு. உயர்கல்வி மாணவர் சேர்க்கை நேஷனல் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 27.1. சார் உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் தானேங்க சார்? ஸோ இந்த மாதிரி நியூஸ் தான் தமிழ்நாடு லெவலில் நீங்கள் கேதர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்து போலாங்களா? நெக்ஸ்ட் சார் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து எவ்வளவு क्वेश्चंस சார் வரும்? முன்னே ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸ்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொரோனா இஷ்யூஸ்னால பேரண்ட்ஸ் இழந்த குழந்தைகளுக்கு வந்து நலத்திட்டம் வந்து டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு. ஸோ அதே மாதிரி சென்ட்ரல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா பிஎம் கேர்ஸ் ஃபார் சில்ட்ரன் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம். ஓகேங்களா? இது வந்து பிரைம் மினிஸ்டரோட டைரக்ட் கண்ட்ரோலில் வரக்கூடிய ஒரு ஃபண்டிங் சிஸ்டம். ஸோ அவங்க வந்து கோவிட் இஷ்யூனால இழந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து ஆர்ஃபண்டான குழந்தைகளுக்கு வந்து இங்கே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து 10 lakh கொடுக்குறதா 5 lakhs கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 10 lakh அமௌண்ட் வந்து அந்த குழந்தைகள் மேலே டெபாசிட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 18 years மேலே அவங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து வித் இன்ட்ரெஸ்ட்டோட கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அந்த குழந்தைகள் வந்து படிக்கிறதுக்கு கேந்திரா வித்யாலயா அப்புறம் அந்த மாதிரியான ஸ்கூல்ஸு ப்ளஸ் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லாம் வந்து எஜுகேஷன் சப்போர்ட்ஸ் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்கள வந்து ஹோம்ஸில் வந்து டேக் ஓவர் பண்ணி
அவங்களுக்கு தேவையான பேசிக் நெசசிட்டிஸ் எல்லாமே கொடுக்க முடியும் அப்படின்னு கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட டீட்டெயில்ஸை வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு இப்போது பல் ஸ்வராஜ்னு ஒரு போர்ட்டல், ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் இஷ்யூனால பேரண்ட்ஸ் இழந்த குழந்தைங்களை வந்து ட்ராக்கிங் பண்ணுறதுக்காக புதுசாக கொண்டு வந்த போர்ட்டல் பல் ஸ்வராஜ். அதுக்கு பேர் அதாவது கோவிட் கேர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரியல் டைமாக மானிட்டர் பண்ணி அவங்களோட டீட்டெயில்ஸை வந்து கேதர் பண்ணுறதுக்காக இந்த போர்ட்டல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது யார் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்கான கமிஷன் இருக்குது, அவங்கள பாதுகாக்கக்கூடிய கமிஷன், அதாவது நேஷ்னல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ரைட்ஸ். அவங்க மூலயமா இது கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் பார்க்கும்போது அடிஷனலாக நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ரைட்ஸ் பாடி, அதாவது கான்ஸ்டியூஷனல் பாடியா ஸ்டாச்சுட்டரி பாடியா அரசியலமைப்பிலே உருவானதா இல்லை வந்து சட்டம் இயற்றப்பட்டு உருவானதா, ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம். ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கீம் வஜ்ர கவாச்னு ஒரு ஸ்கீமு. ஸோ அதை இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போது கொரோனா டாக்டர்ஸோ நர்சஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிபிஇ கிட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஃபேஸ் ஃபுல்லாக, அதாவது உடம்பு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஒரு அந்த எக்யூப்மெண்ட்டு, ப்ளஸ் வந்து மாஸ்க்கு, அப்புறம் க்ளவுஸு, கவுன்ஸு, கோட்ஸு, இந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்கீமில் என்ன பண்ணுறாங்கன்னா வஜ்ர கவாச்சிங்கிறது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புதுசாக ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் மூலயமா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாஸ்க்கு, இந்த பிபிஇ கிட் எல்லாமே வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரீயூஸ் பண்ணிக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பயோமெடிக்கல் வேஸ்ட்டு வந்து ஜென்ரேட் ஆகிறது வந்து ரொம்ப குறையும். ஏன்னா இப்போது ஒரே நிமிஷம் இருங்க. சாரி, டவுட்ஸ் ஏதாவது கேட்குறீங்களா? எஸ் சார். கேக்குதா சார்? கேட்குது, சொல்லுங்க. உயர்கல்வியில வந்து தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸ்னா சார் சொன்னீங்க, 51.4%. ஆமாங்க, 51.4. ஆமா, தமிழ்நாடு ஆனா சிக்கிம் தான் சார் ஃபர்ஸ்ட், சண்டிகர் செகண்ட் சார், தமிழ்நாடு வந்து தேர்ட் பிளேஸ்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சார். 2019-20 கணக்கெடுப்பின் படி தானே சார்? ஒரு நிமிஷம் இருங்க, நீங்கள் கேட்குறது பிரேக் ஆகுது. மேபி நான் நெட்வொர்க் இஷ்யூன்னு தெரியல, பார்க்குறேன். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க.
ஹலோ மேடம், இப்போ கேளுங்க. ஹலோ, பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்க சார். சார் சேர்க்கை சதவீதத்துல இந்தியா வந்து 3வது இடம் சொல்லியிருந்தேன் இல்லைங்க சார்? முதலிடம் சொல்லியிருந்தீங்க இல்லைங்க சார்? ஹலோ சார், கேக்குதுங்களா சார்? ஹலோ, கேக்குதுங்களா? எனக்கு கேட்கல. யாராவது ஒருத்தர் கன்ஃபார்ம் பண்றீங்களா? சார் நீங்க பேசுறது எங்களுக்கு கேக்குதுங்க சார். நாங்க பேசுறது தான் உங்களுக்கு கேட்கலன்னு நினைக்கிறேங்க சார். ஆமா, நீங்க பேசுறது எனக்கு கேட்கல. ஹலோ, இப்போ யாராவது பேசுங்க ஜஸ்ட். சார் இப்ப கேக்குதா சார் சார்? கேக்குதுங்களா? கேக்குதுங்க. ஓகேங்க. ஓகே சார் உயர்கல்வி சேர்க்கை சார் உயர்கல்வி சேர்க்கை சதவீதம் இந்தியாவில் வந்து தமிழ்நாடு முதலிடம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லைங்க சார்? அதுல வந்து தமிழ்நாடு வந்து 51.7 சார். அது வந்து 3வது இடத்துல தான் சார் போட்டிருக்கேன். இந்தியாவில் வந்து தமிழ்நாடு வந்து 3வது இடத்துல தான் சேர்க்கை சதவீதம் இருக்குன்னு சொன்னாங்க சார். அப்படிங்களா? சரி, ஓகே, நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்றேன். சார் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் சார். சிக்கிம் சார் ஃபர்ஸ்ட். சிக்கிம் 75.8. ஓகே. செகண்ட் வந்து சண்டிகர் சார் 52.1. ஓகே மேடம், ஓகே. ஓகேங்க. தேங்க்ஸ். சார் இது நீங்க சொல்றது சேர்க்கையில சொல்றீங்களா நீங்க சார், இல்ல அதிகமா படிச்சதுல உயர்கல்வி படிச்சதுல சொல்றீங்களாங்க சார்? இல்ல, நான் சொல்றது என்ரோல்மெண்ட் ரேஷியோ. ஓகே. உயர்கல்வி படிச்சவங்க சார். தரக்குறியீட்டுல தான் சரி தமிழ்நாடு முதலிடத்துல இருக்கு. எதுல சார்? தரக்குறியீடு. ஓகே சார், ஓகே. சரிங்க, ஓகே. அடுத்த நியூஸ் போலாம். ஓகே சார், நெக்ஸ்ட் சொல்லுங்க. ஓகே சார். ஸோ அடுத்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா SAGயின் போர்ட்டல் ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அதாவது சோசியல் ஜஸ்டிஸ் எம்பவர்மெண்ட் மினிஸ்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக கிரியேட் பண்ண போர்ட்டல். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வயசானவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில ப்ராடக்ட்ஸ் தேவைப்படும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கைத்தடிகளோ இல்லை காது மிஷின் கேட்காதவங்களுக்கு காது மிஷினோ இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்களுக்கு தேவைப்படும் வயதான காலத்தில். ஸோ அதுக்காக ஒரே இடத்துலையே வந்து இந்த சர்வீஸ் வந்து கிடைக்கும்படியாக இந்த சேஜ் போர்ட்டல் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டர்பிரினர்ஷிப், சுய தொழில் செய்கிறவங்க ப்ளஸ் வந்து NGOs இவங்கெல்லாம் வந்து இதுக்கான சப்போர்ட் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சர்வீஸ் கொடுக்கும்போது ஸோ அது வந்து எல்டர் அப்படின்னு சொல்லி சேஜ் போர்ட்டல் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடிஷ்னலாக வந்து ஒரு சர்வே சொல்கிறாங்க ரீசெண்டாக 2050 வந்து பார்த்தீங்கன்னா வயதானவங்களோட பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 மில்லியன் ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். வயதானவங்களோட பாப்புலேஷன் வந்து 300 மில்லியன் போகிறதுங்கிறது 2015 ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து சொல்கிறாங்க.
ஓகே, அடுத்த நியூஸ் பார்க்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் 75 இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சப்மரைன் புதுசாக வந்து ஒரு 6 சப்மரைன் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு திட்டம் போட்டிருக்காங்க டிஃபென்ஸ் லெவன்ட்டாக. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் த ஆத்ம நிர்பர் பாரத், அதாவது செல்ஃப் ரிலேட்டடாக இந்தியாவிலேயே வந்து இது வரைக்கும் எந்த ஒரு சப்மரைனும் வந்து இங்கே இந்தியாவிலே மேக் பண்ணல. எல்லாமே வந்து ஃபாரினர்ஸ் கூட கொலாபரேட் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்தியாவே வந்து செல்ஃப் ரிலேட்டடாக டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ப்ராஜெக்ட் 75 இந்தியான்னு நேம் வச்சுருக்காங்க. 6 சப்மரைன்ஸ் கப்பல்கள் வந்து பில்ட் பண்ணுறதா வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கம்ஸ் அண்டர் மேக் இன் இந்தியா ஸ்கீம் கீழே வரக்கூடிய திட்டம். இது வரைக்கும் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 17 சப்மரைன் கப்பல் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்தது ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து மானிட்டரி பாலிசி பண கொள்கை கமிட்டி பேஸ் பண்ணி இப்போ ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து 2 months ஒன்ஸ் எப்பயும் ரிலீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இதில் வந்து ரீசெண்டாக எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணல. அதாவது ரெப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு, ஸோ இதெல்லாம் வந்து எதுவுமே மாற்றங்கள் கொண்டு வரல. பழையபடியே வந்து ரெப்போ ரேட் வந்து 4%லையும் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் வந்து 3.35%லையும் வந்து அதே இதுக்கே கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்தது ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ், அந்நிய செலவாணி கொள்கை இருப்பு வந்து பார்த்தீங்கன்னா $600 மில்லியன் வந்து தாண்டி போயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே வந்து 4th லார்ஜஸ்ட் கண்ட்ரியாக வந்து இந்தியா ரீச் ஆயிருக்கு. ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ வெளிநாட்டில் போயிட்டு வெளிநாட்டுக்காரங்க இங்கே வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களோ ப்ளஸ் வெளிநாட்டில் இருந்து டாலர்ஸோ இல்லை மித்த அமௌண்ட் மூலயமா இங்கே இந்தியாவுக்கு வரக்கூடிய பணங்களையும் வந்து ரிசர்வ் பண்ணி வைக்கிறதா வந்து இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ். ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக எக்கனாமிக்ஸ் படிக்கும்போது மெர்ஜ் பண்ணி இன்டர்லிங்க் பண்ணி படிங்க, அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு என்விரான்மெண்ட் டேயில் வந்து பார்த்தீங்கன்னா டீம் வந்து எக்கோசிஸ்டம் ரீஸ்டோரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இந்த இயற்கான என்விரான்மெண்ட் டே வந்து ஹோஸ்ட் பண்ணுறது வந்து பாகிஸ்தான் கண்ட்ரியில் வந்து பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தீம்னா பயோஃபியூவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போது ரீசெண்டாக மோடி அவர்கள் கூட பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் கூட பயோஃபியூலை வந்து மிக்ஸ் பண்ணி தான் வந்து கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ அதனுடைய பயோஃபியூல் எத்தனாலோட யூசேஜை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு வந்து மோடி அவர்கள் வந்து ரீசெண்டாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அது எவ்வளோ பர்சன்டேஜ்னா ஒரு நிமிஷம் பார்த்து சொல்லுங்கள். 20% கரெக்டுங்க. 20% வந்து 2025 மேக் பண்ணுறதா பிளான் சொல்லியிருக்காங்க, டார்கெட் டேட். இதுக்கு முன்னாடி வந்து 2030 இருந்தது ஆல்ரெடி பிளானில். பட் 5 வருஷம் முன்னாடி கொண்டு வந்து அதுக்குள்ளே வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து இம்போர்ட் பண்ணுறது அதிகமாக பண்ணுறோம். இந்தியா தான் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு 3வது இடத்துல இருக்காங்க வேர்ல்டு ஆயில் வந்து இம்போர்ட் பண்ணுறதுல. ஸோ இதை தடுக்கலாம். அதே மாதிரி பயோஃபியூல் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் அதே மாதிரி கார்பன் எமிஷன்ஸை வந்து குறைக்கிறதுக்காகவும் இந்த திட்டம் வந்து கொண்டு வரப்படுது. ஸோ இந்த எத்தனால் யூசேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக பிரதான் மந்திரி ஜீவான் யோஜனா அப்படிங்கிற ஸ்கீமும் வந்து நடைமுறையில் இருக்குது. ஓகேங்க, அடுத்த ஒரு ஸ்கீம் வந்து பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் பேக்கேஜ். அதாவது இப்போ கோவிட் இஷ்யூ அப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து இந்த ஸ்கீம் மூலயமா பல சலுகைகள் கொடுத்துருந்தாங்க. அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ஸ்கீம், அதாவது
அந்த கோவிட் இஷ்யூவில் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஹெல்த் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து இன்சூரன்ஸ், அவங்களுக்கான இன்சூரன்ஸ், ஸோ அவங்க சப்போஸ் இலக்கு நேரிடுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து 50 lakhs வரைக்கும் அமௌண்ட்டு ப்ரொவைட் பண்ணுற ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்து இந்த பேக்கேஜில் ஒன் ஆஃப் த இன்சூரன்ஸ் ஸ்கீமாக இருக்குது. ப்ளஸ் இது இல்லாமல் இன்சூரன்ஸ் ஸ்கீம் என்ன கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா. இது வந்து ஒரு உயிர்காக்கும் இன்சூரன்ஸ், அதாவது லைஃப் இன்சூரன்ஸாக இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க, அது வந்து பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா. ஓகேங்களா. இப்போ ரீசெண்டாக யாரோ ஸ்டார்டிங்கில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க இது எப்படி ரிலேட் பண்ணுறது அப்படின்ட்டு. இந்த ஜீவன் ஜோதி பீமா யோஜனா அப்படின்னா, ஜீவன் ஜோதினா லைஃப், ஓகேங்களா, லைஃப் ரிலவெண்ட்டாக சொல்கிறது தான் ஜீவன், ஜீவனா லைஃப். ஸோ அதை வச்சு பேஸ் பண்ணி புரிஞ்சுக்கலாம். அடுத்து சுரக்ஷா அப்படின்னா ஆக்சிடென்ட் ரிலவெண்ட்டாக. இந்த பீமா யோஜனாங்கிறது இன்சூரன்ஸ், பீமாங்கிறது இன்சூரன்ஸ் மீன் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஹிந்தி வார்த்தைக்கு மீனிங் பார்த்து வேணால் ஈஸியாக கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ அடுத்தது June 6 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் ஹிஸ்ட்ரி ரிலவெண்ட்டாக கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இந்த நியூஸ் சொல்கிறேன். ஹிஸ்ட்ரி கூட இன்டர்லிங்க் பண்ணலாம். June 6 அப்போது மராத்தா கிங் சத்ரபதி சிவாஜி அவர்களோட பிறந்தநாள். ஸோ அவங்களோட பிறந்தநாள் பேஸ் பண்ணி ஒரு மூவி வந்து கோவா கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஷார்ட் ஃபிலிம். ஓகேங்களா. இதுதான் நியூஸு. பட் ஆனால் நமக்கு தெரிஞ்சுக்கூடிய விஷயங்கள் வந்து சிவாஜி பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் அவர் பீரியடில் என்னென்ன பேட்டில்ஸ், போர்கள் வந்து நடந்தது. ஓகேங்களா. முக்கியமான போராக வந்து என்ன சொல்லலாம்னா பேட்டில் ஆஃப் புராந்தர் நடந்திருக்கும் 1665. முகல் எம்பையருக்கும் மராத்தா எம்பையருக்கும் இடையில நடக்கக்கூடிய போர். ஸோ இந்த மாதிரி அவர் பீரியடில் என்னென்ன போர்கள், அப்புறம் அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்தது, ஸோ இதை பற்றி அடிஷ்னல் ஃபர்தர் இன்ஃபர்மேஷனாக நீங்கள் ஹிஸ்ட்ரியில் லிங்க் பண்ணி கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஓகே. ஸோ அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா நானோ யூரியா, அதாவது பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ஃபெர்டிலைசர் நானோ யூரியான்னு சொல்லி ஒன்று புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அது வந்து நானோ டெக்னாலஜி யூஸ் பண்ணி அதில் இருக்கிற நியூட்ரியன்ஸ், நைட்ரஜன் சத்துக்களை வந்து எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கண்டுபிடிப்பு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யூஸ்வலாக பிளான்ட்டில் கொடுக்குற யூரியாஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுமையாக போய் சேராது. கொஞ்சம் தான் ஒரு 40% அளவு தான் போகும், ரிமைனிங் எல்லாம் வந்து வேஸ்ட்டாக, அதாவது டீக்ரேட் ஆகி போயிடும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி எஃபிஷியண்ட்டாக யூஸ் ஆகிற இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த நானோ யூரியா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபர்டிலைசர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூரியாவோட சப்சிடியோ அதனோட யூரியாவோட ரேட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டீம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஜென்ரலாக யூரியா வந்து இங்கே இந்தியாவில் வந்து இஃப்கோ கம்பெனி, இந்தியன் ஃபார்மர்ஸ் ஃபெர்டிலைசர் கோஆப்ரேட்டிவ் லிமிடெட், இஃப்கோ ரொம்ப ஃபேமஸான ஒரு சொசைட்டி. ஸோ இது மூலயமா தான் வந்து இங்கே இந்தியாவில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி ஃபர்டிலைஸ் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க உரங்களை. ஸோ அடுத்தது ஒரு நியூஸ் ஆல்ரெடி சொன்னேன், கோர்பிவேக்ஸ்ங்கிறது வந்து ஹைட்ரஜன் பேஸ்ட் பயாலஜிக்கல் அப்படிங்கிற ஃபார்மசி வந்து கிரியேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களோட ஸ்டடீஸ் வந்து இதில் போயிட்டுருக்கு, டெஸ்டிங்கில் போயிட்டுருக்கு. அடுத்த நியூஸ், ஃபேமஸான நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா யுவானா யங் அப்கமிங் அண்ட் வெர்சடைல் ஆத்தர்ஸ். அதாவது இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, மோடி அவர்கள் வந்து இப்போது அடுத்து இந்தியாவோட 75வது சுதந்திர தினம் வந்து கொண்டாட போகிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி அதாவது இந்தியாவில் வந்து யங் ரைட்டர்ஸ், இளம் வயதினர்கள் வந்து
இந்தியாவோட ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் எப்படி இருந்தது, ஓகேங்களா, அதை பற்றினா ஒரு எஸ்ஏ ரைட்டிங் மாதிரி. அதாவது யங் ரைட்டர்ஸ் வந்து அவங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா ஓகே அடுத்த இ வித்யான்னு ஒரு ப்ரோக்ராமு 2020 கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கொரோனா இஷ்யூ அப்போ இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள், அதாவது கண் தெரியாதவங்க அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் ரெலவெண்ட்டாக, ஸோ அவங்களோட ஈஸியாக வந்து படிக்கிறதுக்கு சம்மந்தமாக கண்டென்ட் இப்போ எல்லாமே ஆன்லைனில் வந்ததுனால ஆன்லைனில் கண்டென்ட் வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த வித்யா ப்ரோக்ராம் வந்து இப்போது ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாய்ஸஸ் கொடுக்குறாங்க, ப்ளஸ் வந்து QR கோடு கொடுத்து ரெக்கமெண்ட் பண்ண டெக்ஸ்ட் புக் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து அவங்களுக்கு பர்சனலி டிசேபிள்டு பர்சன்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இந்த ஸ்கீம்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்டாக அதிகமாக யூஸ் பண்ணுற லேர்னிங் பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ஸா அப்புறம் பாதசாலா. இது டிக்ஸா கூட இப்போ நம்மளோட சமச்சீர் புக்கெலாம் கூட அதில் இன்டர்லிங்க்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து அப்பாயின்மெண்ட்டில் மிஸ்டர் அனுப் சந்திர பாண்டே, ரீசெண்டாக தெரிஞ்சுப்பீங்க, ஃபார்மர் உத்தரப்பிரதேசோட சீஃப் செக்ரட்டரி. அவர் வந்து ஒரு எலெக்ஷன் கமிஷனராக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஆல்ரெடி சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்து பார்த்தீங்கன்னா சுசில் சந்திரா, அப்புறம் அடுத்த இவங்களுக்கு கீழே வந்து 2 கமிஷனர் இருப்பாங்க. ஒருத்தர் வந்து ராஜீவ்குமார் ஆல்ரெடி இருக்காரு, இப்போ அடுத்ததாக வந்து அனுப் சந்திர பாண்டே வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து கீழடியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக 7th ஃபேஸ், ஓகேங்களா, 7th ஃபேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி இதில் ஒரு தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா ஃபஸ்ட்டு 3 ஃபேஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கியாலஜி சர்வே தான் வந்து இதுக்கான சர்வே எடுத்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் 4வது சர்வேலேருந்து இப்போ 7வது சர்வே வரைக்கும் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் தான், தமிழ்நாடு ஸ்டேட்டோட ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் தான் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் நிறைய பானைகள் அந்த மாதிரியான விஷயங்கள் கிடைச்சிருக்கு. அதில் ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் கிடைச்சிருக்கு, ஒரு எழுத்து கிடைச்சிருக்கு, ஓகேங்களா. அந்த எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்து வழி சமஸ்கிருதத்துக்கு ஒத்துப்பட்டதாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து எதுக்கு ப்ரூஃப் ஆகுது அப்படின்னா ஒரு 2600 வருடத்துக்கு முன்னாடி பழமையானது இது. ஸோ அதுக்கு முன்னாடியே ஒரு எழுத்து அறிவு வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு ப்ரூஃபாக காட்டுது அப்படிங்கிற நியூஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ICMR வந்து, அதாவது இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச், இப்போது கோவிட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கிட்டு வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட்டு வந்து கோவிசெல்ஃப்னு ஒரு டெஸ்ட் கிட் வந்து பூனே பேஸ்டு ஒரு சொல்யூஷன் கம்பெனி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இப்போ 2வதாக வந்து பேன் பயோ COVID-19 அப்படின்னு சொல்லி 2வது ஒரு டெஸ்ட் கிட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா? ஏதாவது கேட்கலீங்களா? கிளியரா இருக்கு சார், கொஞ்சம் சத்தமா பேசுங்க சார், கேட்க மாட்டேங்குது. எல்லாருக்குமேங்களா? இல்லைங்க, கிளியரா தாங்க சார் எனக்கு கிளியரா தான் சார் இருக்கு. சரி, ஓகே, கிளியரா இருந்தா ஓகே, இல்லைன்னா கொஞ்சம் சிக்னல் செக் பண்ணிக்கோங்க.
ஓகே. ஸோ அடுத்து வந்து ஒரு சயின்ஸ் ரிலவெண்டான இன்ஃபர்மேஷன். அதாவது நாசா வந்து பார்த்தீங்கன்னா வீனஸ்க்கு 2 மிஷன்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. டாவன்சி ப்ளஸ் வெரிட்டாஸ் அண்ட் டாவன்சி ப்ளஸ் அப்படின்னு சொல்லி 2 மிஷன் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க வீனஸ் வந்து ஸ்டடி பண்ணுறதுக்காக. ஸோ சிமிலராக யூரோப் ஸ்பேஸ் ஏஜென்சியும் வந்து பார்த்தீங்கன்னா என்விஷன் அப்படின்னு சொல்லி ஒரு மிஷன் பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கே நம்ம இந்தியாவும் வந்து பார்த்தீங்கன்னா 2025க்கு பிளான் வச்சுருக்காங்க சுக்ரயான் அப்படின்னு சொல்லி. இஸ்ரோ வந்து வீனஸ்க்கு ஒரு மிஷன் அனுப்புறதா வந்து பிளானில் இருக்குது. ஸோ இது வந்து இந்தியாவும் பிரான்ஸும் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு மிஷன் பிளான். ஓகேங்களா? ஸோ இது ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. சார் நேம் மறுபடியும் சொல்லுங்க சார். இந்தியாவும் பிரான்ஸும் சேர்ந்து அந்த நேம் சொல்லுங்க சார். சுக்ரயான் 2025 இஸ்ரோவும் வீனஸ்க்கு வந்து மிஷன் பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகேங்க சார். ஓகே சார். அடுத்தது இந்தியாவும் தாய்லாந்தும் வந்து பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட்டட் பேட்ரோல், அதாவது அந்தமானில் வந்து நேவல் எக்ஸசைசஸ் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா? இது வந்து 31வது எடிஷன் இந்தியாவும் தாய்லாண்டும் அந்தமான் சீல நடந்திருக்கு. சார் இன்னொரு சார். இந்தியா தாய்லாந்து ஓகேங்களா, 2 பேருக்கும் எக்ஸசைஸ் நேவல் எக்ஸசைஸுங்க. அந்தமான் சீல வந்து நடந்தது. ராணுவ பயிற்சி சார். ராணுவ இல்லைங்க, இது நேவிக்கு என்ன சொல்லுவீங்க தமிழ்ல? கப்பற்படை கப்பல் படை. அடுத்து ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம். இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக 7 இயர்ஸ் இருக்கும். ஒரு டெஸ்ட்டு கிளியர் பண்ணாங்கன்னா அவங்களோட வேலிடிட்டி வந்து 7 இயர்ஸ் இருக்கும். இப்போ அதை வந்து ஒன்ஸ் கிளியர் பண்ணாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து வேலிடிட்டியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெடிசின் ஃப்ரம் ஸ்கை. இது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். கோவிட் ரிலவெண்ட்டான மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் யூஸ் பண்ணி ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு, அதாவது சோர்ஸ் பிளேஸ்லேருந்து ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர்லேருந்து உங்களுக்கு எங்கே ஹாஸ்பிட்டலோ இல்லை ப்ரைமரி ஹெல்த் சென்டர் எங்கே தேவைப்படுதோ அங்கே வந்து ட்ரோன் மூலயமா எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தெலுங்கானா கவர்மெண்ட் வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. கேக்குதுங்களா? கேக்குதுங்க சார். ஓகே. ஸோ தெலுங்கானா கவர்மெண்ட் தான் அதுக்கான பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு பார்ட்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் இ-காமர்ஸ் கம்பெனி. ஸோ அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ். ஸோ இப்போ ரீசெண்டாக G7 மாநாடு நடந்ததுங்க. ஸோ அதில் நிறைய பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணாங்க. ஸோ அது முடிஞ்ச அளவுக்கு ஆர்டிக்கலாக ஓரளவுக்கு டீட்டெயிலாக கொடுக்குறோம். ஸோ ஷார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் பேக் ஸ்ட்ராங்கர். ஓகேங்களா? ஹெல்த் ரிலவெண்ட்டாக, சுகாதாரம் ரிலவெண்ட்டாக நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் கொடுத்துருந்தார், 1 வேர்ல்டு 1 ஹெல்த் அப்படின்னு சொல்லி.
ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் ரிலவெண்ட்டாக இப்போ கோவிட் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கிறதுனால ஸோ அது சம்மந்தமாக வந்து எல்லாரும் நாடு முழுவதும் வந்து கண்ட்ரி வேர்ல்டு முழுவதும் வந்து பார்த்து ஃபோக்கஸ்டாக வந்து இதுக்கான கொரோனா வைரஸ் பேண்டமிக்கை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருப்பார். G7 மாநாடுல வந்து இந்தியா வந்து ஒரு மெம்பர் கிடையாது. ஓகேங்களா. விருப்பத்தின் பேரில் வந்து இந்தியா வந்து இன்வைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால மோடி அவர்கள் வந்து இந்த G7 மாநாடு வந்து அட்டன் பண்ணியிருப்பாரு. ஸோ அடுத்தது முக்கியமானது புலிச்சர் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு 2021 இது கொஞ்சம் ஃபேமஸான ப்ரைஸு. ஓகேங்களா. இங்கே வந்து இந்தியா ஆரிஜின் இந்திய வழியில் உள்ள ஒரு 2 பேர் வந்து அவார்டு வாங்கியிருக்காங்க. ஒன்று வந்து மேகா ராஜகோபாலன். ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து சைனாவோட முஸ்லிம்ஸ் வந்து அதாவது இதில் உள்காவலில் வச்சுருக்காங்க. சைனீஸ் வந்து முஸ்லீம்ஸை வந்து உள்காவல் ஒரு இடத்துல வச்சுருக்காங்க அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டிங்கை வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து இந்த ஜேர்னலிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க, மேகா ராஜகோபாலன்கிறவங்க. ஸோ அதுக்கான இவங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ரிப்போர்ட்டிங் கேட்டகரியில் இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நீல் பெடி இவரும் ஜேர்னலிஸ்ட்டு. ஸோ இவருக்கு வந்து லோக்கல் ரிப்போர்ட்டிங் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க புலிச்சர் ப்ரைஸில். திரும்ப சொல்கிறேன், மேகா ராஜகோபாலன், நீல் பெடி. ஓகேங்களா. இந்த 2 பேர் வந்து இந்தியன் ஆரிஜின். ஸோ அதனால ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் மத்திய பிரதேசில் வந்து பார்த்தீங்கன்னா யுவசக்தி கொரோனா முக்தி அபியான். ஓகேங்களா. ஸோ இது வந்து என்னன்னா கொரோனாவிலேருந்து ஃப்ரீ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யங் ஜென்ரேஷனை வந்து கேம்பெயின் கண்டக்ட் பண்ண சொல்லி ஒரு ஸ்கீம். ஓகேங்களா. யங் ஜென்ரேஷன்னா காலேஜ் டீச்சர்ஸு, ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ எங்கெல்லாம் வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணி வேக்சினேஷனுக்கான இம்பார்ட்டன்ஸை வந்து மக்களுக்கு கொண்டு போய் ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஓப்பன் டென்னிஸ் நடந்தது. ஸோ அதில் நோவக் ஜோகோவிக் மென் பிரிவில், ஓகேங்களா, செர்பியா நாட்டை சேர்ந்தவர். இவர் டைட்டில் வின் பண்ணியிருந்தார். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 19வது டைட்டில் இவருக்கு. ஓகேங்களா. ஸோ இவர் ரோஜர் ஃபெடரர், அப்புறம் ரஃபேல் நடால், இவங்க 3 பேர் தான் வந்து அனைத்து ஃபார்மேட், அதாவது ஃப்ரெஞ்ச் ஓப்பன் டென்னிஸ், விம்பிள்டன், யூஎஸ் ஓப்பன், இந்த மாதிரி ஒரு 4 கேட்டகரி இருக்கும். ஓகேங்களா. அதில் எல்லாத்தையுமே வந்து சாம்பியன் பட்டம் வின் பண்ணவங்க இவங்க 3 பேரும். ஸோ அது ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து உமன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பார்போரா கிரெச்சிகோவாங்கிறவங்க செஸ் ரிபலிக் அப்படிங்கிற கண்ட்ரியில இருந்து இவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக டோக்கியோவில் வந்து ஒலிம்பிக் நடக்க போகுது. ஸோ அதுக்கான பிளேயர்ஸ் எல்லாமே வந்து இந்தியாவில் வந்து செலெக்ஷன் போயிட்டுருக்கு. மேபி அப்கமிங் மந்தில் வந்து யார் யார் செலக்ட் ஆகிறாங்க, யார் யார் போகிறாங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ மேபி அது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஜல்ஜீவன் மிஷன், இது ஃபேமஸான மிஷன் வந்து எல்லாருக்கும் தெரியும். இப்போது 2024க்குள்ள ஒவ்வொரு வீட்டுக்கும் வாட்டர் சப்ளை. ஏதாவது கேட்குங்களா? மறுபடியும் சொல்லுங்க சார். எந்த பாயிண்ட் மேடம்? நீங்க சொன்னது கேட்கவே இல்லைங்க சார். கேட்கவே இல்லைங்களா? சார் ஜல்ஜீவன்ஸ் கேக்குறாங்க சார். ஜல்ஜீவன் மிஷன்
ஓகே. ஜல்ஜீவன் மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2024க்குள்ள டேப் வாட்டர் சப்ளை எல்லா வீட்டுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் தான் பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்கு வந்து இந்த ஸ்கீம் பேஸ் பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து ஃபண்டு அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இப்போது கொடுக்கக்கூடிய நியூஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300% வந்து அதிகமான அமௌண்ட் வந்து தமிழ்நாடுக்கு இப்போ வந்திருக்கு. 3691 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. அதில் முதல் தவணையாக வந்து 614 கோடி வந்து இப்போ தமிழ்நாடுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இந்த க்ரோர் அமௌண்ட்ஸ் முக்கியம் இல்லை, பட் இந்த ஜல்ஜீவன் ஸ்கீம் இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து தமிழ்நாட்டிலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கிறது இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போது ஸ்கூல்ஸ்க்கு வந்து ஆல்ரெடி ஒரு கமிட்டி பார்த்தோம், ஏகே ராஜன் கமிட்டி. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புவர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து என்ரோல்மெண்ட் பண்ணுறது, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே புவர்ஸ், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிற புவர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மேல்நிலை வகுப்பு போகும்போது இன்ஜினியரிங் கோர்சஸோ இல்லை மற்ற கோர்சஸோ போகும்போது நிறைய சிரமங்களுக்கு வந்து ஆளாகிறாங்க. சில பேர் வந்து ட்ராப் அவுட் ஆயிடுறாங்க. ஸோ அதில் அவங்களுக்கு என்ன ரீசன், அவங்க எதனால் அப்படி வந்து படிப்பை வந்து ட்ராப் அவுட் ஆகுறாங்க அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணுறதுக்காக டெல்லி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் டெல்லி மிஸ்டர் டி முருகேசன் அவர் தலைமையில் வந்து இப்போது கமிட்டி போட்டிருக்காங்க. ஸோ அதனுடைய டீட்டெயில்ஸ் அனலைஸ் பண்ணி அவங்க வந்து டிராஃப்ட் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி கவர்மெண்ட் வந்து அதுக்கான மெஷர்ஸ் வந்து எடுப்பாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொரோனா வேரியன்ட் சொன்னோம் இல்லைங்களா, டெல்டான்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேயே வந்து இப்போ டெல்டா ப்ளஸ் வேரியண்ட்டுன்னு ஒன்று ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து AY.1 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றின ஸ்டடீஸ் வந்து இப்போ போயிட்டுருக்கு. ஓகே, ஆல்மோஸ்ட் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஸ்கீம்ஸு மிச்ச டாபிக்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து ஃபுல் டீட்டெயில்ஸோடு வந்து மேகசினில் ப்ரொவைட் பண்ணுறோம். மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஜெக்டோட லிங்க் பண்ணி படிங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த கிளாஸில் வேணால் வந்து இன்னும் நான் ஸ்லைடு போட்டு கொஞ்சம் உங்களுக்கு புரிகிற மாதிரி விசிபிளாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் ரெடி பண்ணுறேன். ஓகேங்க, கிளாஸ் முடிச்சிக்கலாம். ஏதாவது டவுட்ஸ்னால் சொல்லுங்கள், ஏதாவது டிஸ்கஸ் பண்ணால் சொல்லுங்கள், பார்க்கலாம். சார் ஜேர்னலிஸ்ட் சொல்லியிருந்தீங்கல்ல சார், மேகா ராஜகோபாலன், அவங்க எதுக்காக சார் அந்த அவார்டுன்னு சொன்னீங்க? ரிவார்ட். அதாவதுங்க, சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸை வந்து ஒடுக்கப்பட்டு ஒரு இதில் டிடென்ஷன் உள்காவலில் வச்சுருந்தாங்க ஒரு கேம்பில். அது வந்து வெளியே தெரியாமல் ரகசியமாக வச்சுருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து அதனோட நேம் என்னன்னு சார்? நேம் சொன்னீங்க சார், அது சரியா கேட்கலங்க சார் நீங்க சொன்னீங்க. சைனா முஸ்லிம்ஸோட பேருங்களா இல்லை? இல்ல, அந்த ரிவார்டுக்கு பேர் இன்டர்நேஷனல் லெவல் ரிப்போர்ட்டிங் கேட்டகரிஸ். இன்டர்நேஷனல் ரிப்போர்ட்டிங் கேட்டகரிங்க. அதாவது இப்போ புலிட்சர் பிரைஸ்ல வந்து அது வந்து பொதுவான பேரு. ஸோ அதுல வந்து நிறைய கேட்டகரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுல ஒன் ஆஃப் த கேட்டகரி இன்டர்நேஷனல் ரிப்போர்ட்டிங். ஓகேங்களா? ஸோ அந்த கேட்டகரியில இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்னொருத்தர் நீல் பெடிங்கிறவர் வந்து லோக்கல் ரிப்போர்ட்டிங் அப்படிங்கிற இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸை வந்து பார்த்தீங்கன்னா ஜேர்னலிஸ்ட்டுக்கான ஒரு ப்ரைஸ் தான். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஓகே மேடம். சார் சொல்லுங்க சார், வேர்ல்டு என்விரான்மெண்டல் டே வந்து ஜூன் 5 அன்னைக்கு அப்சர்வ் பண்றாங்க. அதுக்கு இந்த வருஷம் தீம் வந்து ரீஇமேஜின், ரீக்ரியேட்ஸ் அண்ட் ரீஸ்டோர், அதுதானங்க சார்? இல்லை மேடம், அது ஸ்கீம், அது தீம் கிடையாது மேடம். அது வந்து ஜென்ரலான பாயிண்ட். ஓகேங்களா? என்விரான்மெண்ட் சம்மந்தமாக கொடுக்கக்கூடிய ஜென்ரல் அட்வைஸ். அது தீம் வந்து எக்கோசிஸ்டம் ரீஸ்டோரேஷன்ங்கிறது தான்
இந்த வருஷத்துக்கான டீம். ஓகேங்க சார். சார் அவங்க சொல்றது கருப்பொருள்